अयोध्या मथुरा माया काशी कांची अवंतिका पुरीद्वारवती चैव सप्तैता मोक्षदायिका அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அதாவது இந்த 7 க்ஷேத்திரங்கள் தான் சப்த மோட்சபுரிகள் அப்படின்னு. இந்த சப்த மோட்சபுரிகள்ல காஞ்சிபுரம் ஒன்னா. காஞ்சிபுரத்துக்கு மட்டும் ஒரு தனி பெருமை உண்டு. என்னன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே மோட்சபுரி நம்ம காஞ்சிபுரம் தானா. காசி காஞ்சி புரத்வயம். அதாவது மகேஸ்வரனான அந்த சிவபெருமானுக்கு காசியோ காஞ்சியோ 2 கண்களா இருக்கிறதா. அப்பேற்பட்ட புனிதமான ஸ்தலமா இந்த காஞ்சிபுரம். வையகம் பெரியும் பொய்யுரைக்க மாட்டார் தொண்டை நாட்டார் அப்படின்னு புகழேந்தி புலவர் நலவெண்பால பாடியிருக்கார். இப்பேற்பட்ட சத்தியவிரத க்ஷேத்திரம் இந்த காஞ்சிபுர க்ஷேத்திரம். சதுர்வித புருஷார்த்தங்களா போற்றப்படுற தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ஆகிய 4ஐயும் அளிக்கின்ற க்ஷேத்திரம் இந்த காஞ்சிபுர க்ஷேத்திரம். திருவாரூர்ல பிறந்தாமுக்தி, காசியில இரண்டாமுக்தி, திருவண்ணாமலையில நேச்சண்டாமுக்தி. அதே மாதிரி இந்த காஞ்சிபுரத்துல வசிச்சாலே முக்தி கிடைச்சிருமா. காஞ்சிபுரத்துல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. மூர்த்தி பரம் தீர்த்தம் அப்படின்னு. காஞ்சிபுரத்துல பலவேறு தீர்த்தங்கள் இருக்கு. சர்வ தீர்த்தம், அஷ்டசித்தி தீர்த்தம், மங்கள தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம் அப்படின்னு பலவேறு தீர்த்தங்கள் நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கு. ஸ்ரீயேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி. அதாவது சமயம் கேத்துவம், வியாபாரம் கேத்துவம், ராஜரீக கேத்துவம், இந்த மாதிரி எல்லா சிறப்புகளும் இந்த காஞ்சிபுரத்துக்கு இருக்கிறதுனால இந்த காஞ்சிபுரம் நகரேஷு காஞ்சி, அதாவது சிறந்த நகரமா இருக்கிறதா. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல பிருத்வி ஸ்தலமா இருக்கு இந்த காஞ்சிபுரம். 51 சக்தி பீட்டங்கள்ல ஒட்டியான பீட்டமா இருக்கு இந்த காஞ்சிபுரம். காஞ்சியுள் காசி அடக்கம் அப்படின்னு சொல்லுவா. ஒரு சமயம் வேதபுரி மாமா பெரியவா கிட்ட கேட்கிறா, காஞ்சி க்ஷேத்திரமும் காசி க்ஷேத்திரமும் சமமான க்ஷேத்திரம்னு சொல்றீங்களே பெரியவா, எப்படி அப்படின்னு கேட்கும்போது பெரியவா சொன்னாலாம், காஞ்சிக்கும் காசிக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியுமா, ஒரு இஞ்சி தாண்டா வித்தியாசம் அப்படின்னு ரொம்ப ஹாஸ்யமா காசி க்ஷேத்திரமே காஞ்சி க்ஷேத்திரத்துக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொன்னாலாம். பிரளயத்துல கூட அழியாத க்ஷேத்திரம். அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு பிரளயஜித்து அப்படின்னு பேரு. அம்பாள் தன்னுடைய கையால மண்ணால ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை பண்ணதுனால அதுலேருந்து சிவபெருமான் தோன்றினாலாம். அதனால காஞ்சிபுரத்துக்கு சிவபுரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டா. ஒரு சமயம் பிரம்மா ஒரு பெரிய யாகம் பண்ணார். அந்த யாகத்துக்காக பெருமானவருக்கு அனுகிரகம் பண்ண க்ஷேத்திரம் இந்த காஞ்சிபுரம். அதனால காஞ்சிபுரத்துக்கு விந்துமாபுரம் அப்படின்னு ஒரு பேரு. அதே மாதிரி இந்த காஞ்சிபுரத்துல மூர்த்திகள் இருக்கிறனால திருமூர்த்தி வாசம் அப்படின்னு ஒரு பேரு. பார்வதியும் பிரம்மாவும் தபசு பண்ணதுனால தபோவனம் அப்படின்னு பேராம். இப்படி யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இங்க வந்து தபசு பண்றாலோ வேண்டினது வேண்டினபடி கிடைக்குமாம். அதனால காமபீட்டம் அப்படின்னு ஒரு பேராம். சத்திய சோதர்கள், சத்திய கற்பர்கள், சத்திய காமர்கள், சரியை கிரியை யோக ஞானிகள் வாழ்ந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த காஞ்சிபுரத்துக்கு சத்தியக்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேருண்டா. பக்தர்கள் மனசால நினைச்சு பிரார்த்தனை பண்ணா கேட்கிற அத்தனை விதமான சித்திகளும் கிடைச்சிருமா. அதனால இந்த காஞ்சிபுரத்துக்கு சகல சித்தி அப்படின்னு ஒரு பேருண்டா. இந்த காஞ்சிபுரத்துக்கு பல பேர்கள் இருக்கு. கச்சியம்பேடு, கச்சியம்படி, சண்பகவனம் அப்படின்னு பல பெயர்கள் இந்த காஞ்சிபுரத்துக்கு உண்டு. மார்க்கண்டேய புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம புராணம், ஸ்காந்த புராணம் அப்படின்னு எல்லா புராணங்களையும் காஞ்சிபுர க்ஷேத்திரத்தோட பெருமையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி க்ஷேத்திரத்தோட மகிமையை பார்த்தோம். அடுத்து காமாட்சியோட மகிமையை பார்ப்போமா? காமாட்சியோட கருணையை பார்ப்போமா? காமகோடி பீடவாசினி, காமகோடி பீடவாசினி, காமாட்சி கௌரி லலிதே, காமகோடி பீடவாசினி, காமாட்சி கௌரி லலிதே, சோமசேகராக ஷரீரி மகாத்ரிபுர சுந்தரி லலிதே, காமகோடி பீடவாசினி.
வாசினி பார்த்தசாரதி சோதரி பார்த்தசாரதி சோதரி பார்வதி சங்கரி ராணி பார்த்தசாரதி சோதரி பார்வதி சங்கரி ராணி பம்பா தீரவாசினி பரமேஸ்வரி பம்பா தீரவாசினி பரமேஸ்வரி அம்பா சுமணி சுபாசுர மதினி சுமணி சுபாசுர மதினி சங்கரி கமலாய ராட்சி சங்கரி கமலாய ராட்சி நிரந்தரி ஹரிதாச ஹிருதய சங்கரி கமலாய ராட்சி நிரந்தரி ஹரிதாச ஹிருதய காம கோடி வாசினி காமாட்சி கௌரி ஹரி சோமசேகராக ஷரிணி மகாத்ரிபுர சுந்தரி ஹரி காம கோடி வாசினி காமாட்சி ஜெகன்மாதா கி ஜெய். இப்படி அவ்வியாஜ கருணாமூர்த்தியான அம்பாளுக்கு மகா திரிபுர சுந்தரி, லலிதா திரிபுர சுந்தரி, அபிராமி, ராஜராஜேஸ்வரி அப்படின்னு பலவேறு திருநாமங்கள் இருந்தாலும் மகா ஒட்டியான பீட்டமான காமகோஷ்டம் அப்படிங்கிற காஞ்சிபுரத்துல இருந்துட்டு அம்பாள் காமாட்சின்னுங்கிற பேர்ல இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அததான் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லுவோம். சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன்னகர நாயிகா சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா பஞ்ச பிரம்மாசனஸ்திதா மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்ப வனவாசினி சுதா சாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி. காஞ்சிபுரத்துக்கு சுதாசாகரம் அப்படின்னு ஒரு பேருண்டாம். சுமேருமலைக்கு நடுவுல சிந்தாமணி கிரகத்துல பஞ்சபிரம்ம ஸ்வரூபிணியான மகா திரிபுர சுந்தரியா இருக்கக்கூடிய அம்பாள் நம்மளுக்காக காமகோஷ்டம்ங்கிற காஞ்சிபுரத்துல வந்து காமாட்சிங்கிற பேர்ல இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம பாரத தேசத்துல அம்பாள் பலவேறு இடங்கள்ல பலவேறு ரூபங்கள்ல இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா எல்லா இடத்துலயும் சூக்ஷ்ம சரீரத்தோட இருக்கா. ஆனா காஞ்சிபுரத்துல மட்டும்தான் ஸ்தூல சரீரத்தோட இருந்துட்டு அம்பாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அம்பாளுக்கு ஏன் காமாட்சி அப்படின்னு பேர் வந்ததுன்னா, மன்மதனுக்கு எல்லா விதமான சக்தியையும் கொடுத்தது பார்வதி பரமேஸ்வரால் தான். ஆனா அவன் என்ன பண்ணா, தேவர்கள் பிரம்மா இவாள்லாம் சொன்னா அப்படிங்கிறதுக்காக தவஸ்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் மேல தன்னுடைய காம பானத்தை ஏவினான். அப்போ தபஸ்ல இருக்கக்கூடிய சிவபெருமானோட தவமானது கலைஞ்சு அவர் தன்னுடைய நெற்றிக் கண்களை கலந்து மன்மதனை எரிச்சு சாம்பலாக்குகிறார். மன்மதன் சாம்பலா போயிடுறான். அப்போ சாம்பலா இருக்கக்கூடிய அந்த மன்மதனை பார்த்து அம்பாள் சொல்றா, அப்பா உனக்கு எல்லா விதமான சக்தியையும் அதிகாரத்தையும் கொடுத்தது நாங்க தான். ஆனா நீ இப்படி உன்னோட மேலதிகாரிட்டியே உன்னோட கைவரிசையை காமிச்சுட்டியே, இது உன்னோட வேலையா இருக்கலாம். ஆனா நீ காமிச்ச விதம் ரொம்ப தப்பு. பகவான் கிட்ட உன்னோட சக்தியை காட்டக்கூடாதுப்பா. சக்தியை காட்டினா இப்படிதான் எரிப்பார். சக்தியை காட்டுறதுக்கு பதிலா பக்தியை காட்டியிருந்தேன்னா உனக்கு வசமாயிருப்பார் அப்படின்னு அம்பாள் சொல்லி மன்மதன் கையில இருக்கக்கூடிய அந்த கருப்பு வில்லையும் மலரம்புக்களையும் அம்பாள் தான் கையில ஏங்கிட்டு அன்பு பொங்கற கண்களோட பக்தி பொங்கற கண்களோட சிவபெருமான பார்த்தாளாம். அதனாலதான் அம்பாளுக்கு காமாட்சி காமேஸ்வரி அப்படிங்கிற திருநாமங்கள்லாம் ஏற்பட்டது. மீன் போன்ற கண்கள், அதனால மீனாட்சி. விஷாலமான கண்கள், அதனால விஷாலாட்சி. நீலோத்பலம் போன்ற கண்கள், அதனால நீலாயதாட்சி. இதே மாதிரி கருணை நிறைஞ்ச கண்கள், அதனால அம்பாளுக்கு காமாட்சி அப்படின்னு பேரா. அது மட்டும் இல்ல, காமேஸ்வரனை தன்னுடைய கண்களுக்குள்ள வச்சிருக்காளாம். அதனால காமாட்சியா. காமேஸ்வரனோட கண்களா இவ இருக்காளா, அதனால காமாட்சியா. காமம்னா ஆசைன்னு ஒரு அர்த்தம் இல்லையா? பக்தர்களோட ஆசையெல்லாம் போக்கக்கூடியவளா, அதனாலேயும் ரொம்ப
காமாட்சின்னு ஒரு பேர் உண்டா. மன்மதன் எரிஞ்சு சாம்பலான உடனே அந்த மன்மதனை தன்னுடைய கண்களுக்குள்ள ஆகர்ஷிச்சு அவனுக்கு அனக்கனாயிரு உயிர் பிச்சை கொடுத்தா இல்லையா, அதனாலே அம்பாளுக்கு காமாட்சின்னு பேரா. கானா சரஸ்வதி, மானா லக்ஷ்மி, அக்ஷங்கள்னா கண்ணு. சரஸ்வதியையும் லக்ஷ்மியையும் தன்னுடைய 2 கண்களா வச்சிருக்காளாம். அதனாலேயும் அம்பாளுக்கு காமாட்சி அப்படின்னு பேரா. காமாட்சி நம்ம ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணாலேயே நம்மளுக்கு அறிவு, செல்வம், ஞானம்னு எல்லாமே கிடைச்சிருமா. அது மட்டும் இல்ல, 51 மாத்திருக்கா அக்ஷரங்களையும் தன்னுடைய கண்களா வச்சிருக்காளாம். அதனாலேயும் அம்பாளுக்கு காமாட்சி அப்படின்னு பேரா. காமாட்சி அப்படின்னு ஒரு தடவை சொன்னாலேயே நம்ம பண்ண பாவங்கள் அத்தனையும் போயிடுமா. அதனாலையும் காமாட்சி அப்படின்னு பேரா. நம்ம பண்ண பாவங்கள் அத்தனையும் போயிடும்னு சாஸ்திரத்திலேயே இருக்கு. அதனாலேயும் அம்பாளுக்கு காமாட்சி அப்படின்னு ஒரு பேரா. இப்படி காமாட்சியோட பெருமை, காமாட்சியோட சரித்திரம், காமாட்சியோட அழகு, காமாட்சியோட வடிவழகு, காமாட்சியோட ஸ்வரூபம், கருப்பும் சிவப்புமான காமாட்சி அப்படின்னு காமாட்சிய பத்தி, காமாட்சியோட பெருமைய பெரியவா ரொம்ப அழகா தெய்வத்தின் குரல்ல சொல்றா. இக்ஷு கோதண்ட புஷ்பேஷு பாஷாங்குஷகரோஜ்வலாம் உத்யத் சூரிய விபாம் வந்தே மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு பெரியவா ரொம்ப அழகா சொல்றா. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லுவோம் இல்லையா, உத்யத்வான சஹஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா. அம்பாள் பார்க்கறதுக்கு உதயசூரியன் மாதிரி இருக்காளாம். உதயசூரியனுக்கு அருணோதயம் அப்படின்னு ஒரு பேர் சொல்லலாம். அதாவது சூரியன் உதயமானதுக்கு முன்னாடி சக்கச்சவேன்னு சிவப்பு கலர்ல தான் வரும். அம்பாள் சிவப்பு கலர்ல இருக்காளாம். அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் சிவப்பா. அது மட்டும் இல்ல, அம்பாளுக்கு ரொம்ப பிரீதிகரமான நிறமும் சிவப்பா. அம்பாளுக்கு ரொம்ப பிரீதிகரமான நிறம் சிவப்புங்கிறது சஹஸ்ரநாமத்திலேயே நிறைய இடத்துல வரும். ஆரம்பத்திலேயே தியான ஸ்லோகத்திலேயே சிந்தூராரண விக்கிரகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ரத்தவர்ணாம், மாம்சனுஷ்ணாம், பலவேறு இடங்கள்ல அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்திகரமான நிறம் சிகப்புன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, அதனாலதான் யாரா பிரார்த்தனை பண்ணிட்டா கூட அம்பாளுக்கு சிவப்பு வஸ்திரமா சாத்துவா. ஏன்னா கருணையோட நிறம் சிவப்பா. அதனாலதான் சிவப்புங்கிற கலரே கண்ணுக்கும் மனசுக்கும் ரொம்ப ஹிதமான நிறம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. இப்படி சிவப்பு கலர்ல செம்பருத்தி பூ மாதிரி இருந்துட்டு அம்பாள் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக காமகோஷ்டம்ங்கிற காஞ்சிபுரத்துல வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, சதுர்பாகு சமன்விதா அப்படின்னு அம்பாளுக்கு 4 கை. 4 கையிலேயே அம்பாள் 4 வச்சிருக்கா. கருப்பு வில், பஞ்ச புஷ்பவானம், பாஷம், அங்குஷம். எதுக்கு அம்பாள் இந்த 4 விஷயங்களையும் வச்சிருக்கா? பொதுவா வில்லுனா எதுல இருக்கும்? கரும்புல. அதாவது வில்லுனா எதுல இருக்கும்? இரும்புல தானே இருக்கும். ஆனா அம்பாள் கரும்பு வில் வச்சிருக்கா. ஏன் அப்படின்னா அம்பாளோட மனசு ரொம்ப மிருதுலமானது. அந்த மிருதுலமான மனசு கிட்ட நம்மளோட மனசெல்லாம் ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மதுரமான கருப்பு வில்ல காட்டி இழுத்துருவாளாம். கூர்மையான பானங்களுக்கு பதிலா மிருதுலமான புஷ்பபானங்களை வச்சிருக்கா அம்பாள். அதுவும் பஞ்ச புஷ்பபானம் வச்சிருக்கா. எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த பஞ்ச புஷ்பபானமும் நம்மளோட பஞ்ச புலன்கள், பஞ்சேந்திரியங்களை உரிக்கிறதா. அதாவது ஒரு பூவை பார்த்தாலே கண்ணுக்கு இதமா இருக்கு, ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு பூ அப்படின்னு தோன்றது. அந்த பூவோட தேன் நாக்குக்கு ஹிதமா இருக்கு. அந்த பூவோட வாசனை மூக்குக்கு ஹிதமா இருக்கு. அந்த பூவை இப்படி தொட்டு பார்த்தாலே சாஃப்டா இருக்கு, மிருதுலமா இருக்கு, கைக்கு ஹிதமா இருக்கு. கரும்பு வில்லு இருக்கு, புஷ்பபானம் இருக்கு, நானால தானே உணவு. அப்போ அந்த நான் எது அப்படின்னா வண்டு தான் நானா. அந்த வண்டு அந்த புஷ்பத்தை ரீங்காரம் பண்ணும்போது அந்த ரீங்காரத்தோட சத்தம் காதுக்கு ரொம்ப சுத்தமா இருக்கான். இப்படி நம்மளோட பஞ்ச புலன்களையும் அம்பாள் கிட்ட ஈர்க்கிறதுக்காக தான் அம்பாள் அந்த பஞ்ச புஷ்பமானத்தையும் வச்சிருக்கா அப்படின்னு பெரியவா ரொம்ப அழகா சொல்றா. பெரியவா இன்னொரு விஷயத்தையும் சொல்றா. என்னன்னா அம்பாள் கையில அங்குசத்தை வச்சிருக்கா. ஏன்? நம்மளோட காம குரோதாதிகளை அந்த அங்குசத்தினால அடக்கி இன்னொரு கையால பாசக்கயிறை வச்சுட்டு நம்ம பக்கம் இழுத்துருவாளாம். அதனால நம்மளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் அம்பாள் 4 கையிலையும் 4 வச்சிருக்கா அப்படின்னு பெரியவா சொல்றா. பெரியவா இன்னொன்று சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த கருப்பு வில்லும் மலரம்புக்களும்
காமனுக்கும் காமாட்சிக்கும் காமனா இருக்குமா. இவன் என்ன சொல்றான்னா, நம்ம மனசு லௌகீகமா ஈடுபட்டா காமனுக்கு வசமாயிடும், தெய்வீகமா ஈடுபட்டா காமாட்சிக்கு வசமாயிடும் அப்படின்னு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கூட புரியுற மாதிரி தெளிவா ரொம்ப அழகா சொல்றா. காமாட்சியோட பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னா, இது நிஜமாவே நடந்த சம்பவம். அபிராமி பட்டர் காலத்துக்கு முன்னாடியே நடந்த சம்பவம். என்னன்னா, பூனா பிரதேசத்தை சந்திரசேகர பூபாலன் அப்படிங்கிற ராஜா ரூல் பண்ணிட்டு வந்தான். அவரோட அரசவையில ஸ்ரீனிவாச தீட்சிதர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புலவர், மிகப்பெரிய காமாட்சி பக்தர் இருந்துட்டு இருக்கார். அந்த ஸ்ரீனிவாச தீட்சிதர் மேல இந்த ராஜாவுக்கு அளவு கடந்த மரியாதை, தீட்சிதரை ரொம்ப பிடிக்கும் ராஜாவுக்கு. அப்படி அன்னைக்கு ஒரு நாள் ஸ்ரீனிவாச தீட்சிதர் தன்னுடைய மிகத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கார், காமாட்சியை நோக்கி தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ராஜா சில மந்திரிகள்லாம் உடை சூழ அவரோட கிரகத்துக்கு வரா. அந்த மந்திரிகளுக்கெல்லாம் இந்த தீட்சிதர் மேல கொஞ்சம் பொறாமை. அப்படி இருக்கும்போது அவர் தியானத்துல இருக்காருங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த மந்திரிகள்லாம் ராஜா கிட்ட அவர்கிட்ட இதுக்கு என்ன திடீர்னு கேளுங்க அப்படின்னு தூண்டி விடுறா. உடனே ராஜாவும் அவரை பார்த்து இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்கிறார். உடனே ஸ்ரீனிவாச தீட்சிதர் தியானத்திலேயே இருக்காடா, அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருக்காரு காமாட்சியை. அப்போ அந்த காமாட்சியோட வடிவழகு, அந்த காமாட்சியோட முகம் பௌர்ணமி சந்திரன் மாதிரி ஜொலிச்சுதான். அதனால அவர் இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறார். உடனே ராஜா இவர் இப்படி தப்பா சொல்றாரு, தப்பாவும் எடுத்துக்கல, அவர் மேல கோபம் வரல. என்ன நினைச்சிட்டாருன்னா, சந்திரசேகர பூபாலன் ராஜா ஸ்ரீனிவாச தீட்சிதர் சொன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறார். அப்புறமா ராஜா போன கொஞ்ச நேரம் கழிச்சு தீட்சிதர் தன்னுடைய கண்களை கடக்கிறார். அப்பதான் அவருக்கு தெரிய வர்றது, ராஜா கேட்ட கேள்விக்கு நம்ம தவறான ஒரு பதில சொல்லிட்டோன்னு. உடனே அம்பாளை கட்டிட்டு அழறர். அம்பாளே, ஏவாலேந்து பொய் வந்துட்டே, என்ன தப்பா சொல்ல வச்சுட்டியே அப்படின்னு அழறர். அப்போ அதுக்கு காமாட்சியே அந்த ஸ்ரீனிவாச தீட்சிதர் முன்னாடி பிரத்யட்சமாகி சொல்றா, அப்பா நீ வேற இல்லை, நான் வேற இல்லை, உனக்குள்ளேந்து உன்னை சொல்ல வச்சதும் நான் தான், அதனால ஓவாலேந்து பொய் வராது அப்படின்னு அம்பாள் சொல்லி தன்னுடைய தாட்டங்கத்தை கழட்டி வானத்துல வீசி எறியறாளாம். அப்போ அந்த தாட்டங்கம் வானத்துல போய் பௌர்ணமி சந்திரன் மாறி ஜொலிச்சுனா. அப்போ பௌர்ணமி சந்திரன் உதயமா இருந்த அந்த ராஜா பார்த்து சந்திரசேகர பூபாலன் ஸ்ரீனிவாச தீட்சிதரோட கிரகத்துக்கு ஓடி வந்து அவருக்கு பண்ண வேண்டிய அத்தனை விதமான மரியாதைகளும் பண்ணி மறுநாள் அரசவையை கூட்டி அமைச்சர்கள், மந்திரிகள், சேனாதிபதிகள் எல்லாரையும் கூட்டி அந்த ஸ்ரீனிவாச தீட்சிதருக்கு ரத்ன கேடய ஸ்ரீனிவாச தீட்சிதர் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுக்கிறாராம். அப்படி இந்த அதாவது காமாட்சி பக்தரா இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாச தீட்சிதரோட பொண்ணுக்கும் சிவபெருமானோட ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அப்பைய தீட்சிதருக்கும் நம்ம காஞ்சிபுரத்துல தான் கல்யாணம் நடந்தது. இப்படி இந்த காமாட்சியோட பெருமைய சொல்லிட்டே போலாம். இப்படி இந்த காஞ்சிபுரத்துல சர்வஜ்ஞ மூர்த்தியான ஆதிசங்கரருக்கு ஒரு சர்வஜ்ஞ பீட்டம் இருக்கு. அது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாமா? சங்கர குரு ஜெய சங்கர குரு, சங்கர பகவத் பாத சங்கர குரு, சங்கர குரு ஜெய சங்கர குரு, சங்கர பகவத் பாத சங்கர குரு, அபார மகிமா குருநாதா, கிருபா சாகரா குருநாதா, அபார மகிமா குருநாதா, கிருபா சாகரா
பேர். யார் அந்த 4 பேர்னா தோட்டகாச்சாரியார், அஸ்தாமலகர், பத்மபாதர், சுரேஸ்வராச்சாரியார். பகவத்பாதர் 4 பீட்டத்தை ஸ்தாபனம் பண்ணார். அதுல துவாரகால இருக்க மகாகாளி பீட்டத்துக்கு முதல் ஆச்சாரியரா அஸ்தாமலகரை நியமனம் பண்றார். பூரியில இருக்க கோவர்தன மட்டத்துக்கு முதல் ஆச்சாரியரா பத்மபாதரை நியமனம் பண்றார். சிங்கேரியில இருக்க சாரதா பீட்டத்துக்கு பிருத்விதர பாரதி அப்படிங்கிறவரை நியமனம் பண்றார். கடைசியா பத்ரியில இருக்க ஜோதிர் மட்டத்துக்கு முதல் ஆச்சாரியரா ஆனந்தகிரிங்கிற தோட்டகாச்சாரியாரை நியமனம் பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு ஆலோசகரா ஒரு தலைவனா சுரேஸ்வராச்சாரியாரை நியமனம் பண்ணிட்டு தன்னோட சிஷ்யர்களோட காஞ்சிபுரத்துக்கு வர. காஞ்சிபுரத்துக்கு வந்து சர்வதீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு யோக மண்டபத்துல பண்ண வேண்டிய எல்லா அனுஷ்டானத்தையும் பண்ணிட்டு காமாட்சிய தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு போறார். அப்போ காமாட்சி குகைக்குள்ள இருக்கா. அதனால தன்னோட ஞான திருஷ்டியால காமாட்சிய பார்க்கிறார். அப்பதான் அவருக்கு தெரியறது, அதாவது காமாட்சியோட அனைத்து குணங்களும் உக்ரமா இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியாது. அதனால அம்பாளை சாந்தப்படுத்தணும். இந்த லோக க்ஷேமத்துக்காக அவர் அம்பாள் மேல ஸ்தோத்திரம் சொல்றார். ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்ரீசக்கர ஸ்தாபனம் பண்றார். இதை எல்லாத்தையும் ஏற்கின்ற அவ்வியாஜ கருணாமூர்த்தியான அம்பாள் சத்துர்பாகு சமன்விதாக காமாட்சியா அவருக்கு தரிசனம் பண்றார். அம்பாள் எப்படி சாந்தப்படுத்தினாலும் அம்பாளோட உக்ரகம் எல்லாமே பிதாகாட்சத்திலேயே தங்கிடுறதா. இதனால அதை நீக்கிறதுக்காக பகவத்பாதாள் மந்திர பூர்வமா பாலாபிஷேகம் பண்ணார். இந்த பாலாபிஷேகம் நடந்த மாசம் துலா மாசம் பூர்ண பல்குனி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த பாலாபிஷேகம் நடந்தது. இப்ப வரைக்கும் துலா மாசம் பூர்ண பல்குனி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த பாலாபிஷேகம் நடந்து வந்துருக்கிறது. பகவத்பாதாள் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்க, ஸ்ரீசக்கரலாம் ஸ்தாபனம் பண்ணியிருக்க அப்படின்னு இந்த காஞ்சிபுரத்தை ரூல் பண்ண ராஜசேனன் அப்படிங்கிற ராஜாக்கு தெரியறது. உடனே பகவத்பாதாளை பார்க்கலாம் அப்படின்னு வர. பகவத்பாதாளை பார்த்து பகவத்பாதாளுக்கு நமஸ்காரம் பண்ற. பகவத்பாதாளும் இந்த கோவில எப்படிலாம் புனருத்தாரணம் பண்றது, எப்படிலாம் கட்டுறது அப்படின்னு சொல்ற. நீ பகவத்பாதாள் சொன்ன மாதிரியே அந்த ராஜாவும் இந்த கோவில புனருத்தாரணம் பண்ற. இப்படி பகவத்பாதாள் இனிமேல் நம்ம கூட தான் காஞ்சிபுரத்துல இருக்க போறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த காஞ்சியில இருந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. கோவில் பக்கத்திலே ஒரு மட்டத்தை பகவத்பாதாளுக்காக கொடுக்கறா. பகவத்பாதாளும் நல்ல நேரம் பார்த்து பிரவேசம் பண்ணி மேடை போட்டு கைலாசத்திலிருந்து 5 லிங்கம் கொண்டு வந்தார்ல, அதுல யோகலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி சந்திரமௌலீஸ்வரர் ஆவாகனம் பண்ணி ஸ்ரீசக்கரத்துல இருக்க திரிபுர சுந்தரி ஆவாகனம் பண்ணி பூஜையை ஆரம்பிக்கிறார். அப்போ பகவத்பாதாள் ஆரம்பிச்ச சந்திரமௌலீஸ்வரர் பூஜை இப்ப வரைக்கும் நிறுத்தாம நடந்து வந்துட்டே இருக்கிறது. பகவத்பாதாள் காஞ்சிபுரத்துல நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். அதுல ஒரு ஸ்பெஷலான ஸ்தோத்திரம்னா ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி வேத பாகஸ்தவம். ஏன் இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப ஸ்பெஷல்னா, இந்த ஸ்தோத்திரத்துல ஒரு ஸ்லோகத்திலையும் 2வது வரியில ஒரு வேத வாக்கியம் வருமா. வேத பாகஸ்தவம் வந்தே தேவ்யா பிரியசிகீஷயா யதா மதிமதிம் தேவஹ தன்னோ தந்தி பிரச்சோதயாத். வேதபாதஸ்தவம் வக்ஷ்யே தேவ்யா பிரியசிகீஷயா யதா மதிமதிம் தேவஹ தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்துல பகவத்பாதாள் திரிபுர சுந்தரியோட மகிமைய ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்காரா. அதே மாதிரி இதுதான் பகவத்பாதாள் சொன்ன கடைசி ஸ்தோத்திரம். காஷ்மீரையும் காஞ்சியையும் சாரஸ்வத கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவா. எப்படி காஷ்மீர்ல ஒரு சர்வஜ்ஞ பீடம் இருந்ததோ அதே மாதிரி காஞ்சிபுரத்திலையும் ஒரு சர்வஜ்ஞ பீடம் இருந்ததா. அந்த சர்வஜ்ஞ பீடத்துல பகவத்பாதாள உட்கார வச்சு பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறா. ஆனா சர்வஜ்ஞ பீடம்னால
பெரிய வித்வான். அவருக்கு ஒரு பையன் பேர் மகாதேவன். அந்த பையனுக்கு 7 வயசு ஆகுது. ஆனா அந்த பையனுக்கு அனைத்து கலைகள் எல்லாமே தெரியுமா, சாஸ்திரங்கள்ல இருந்து. எப்போதும் அந்த பையனை யாராவது புகழ்ந்துட்டே இருப்பா. அந்த பையனும் தன்னை புகழ்ந்துக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்பானா. இந்த வருஷம் தன்னோட பையனோட தன்னோட சிஷ்யர்களோட பகவத்பாதாள் கூட வாதம் பண்ணலாம் அப்படின்னு வரார். இவருக்கும் பகவத்பாதாளுக்கும் ரொம்ப நாள் வாதம் நடக்கிறது. கடைசியா அவர் வருதர், சுவாமி நான் மன்னிப்பு ஏற்றுக்கிறேன், நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவத்பாதாளுக்கு நமஸ்காரம் பண்றார். அதுக்கப்புறமும் இந்த வரதரோட பையனான மகாதேவனுக்கும் பகவத்பாதாளுக்கும் 3 நாள் தொடர்ந்து வாதம் நடந்ததா. அந்த 3வது நாள் முடியறப்ப அந்த மகாதேவன் தன்னோட தோல்வியை ஒத்துண்டு சுவாமி பகவத்பாதாளுக்கு நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நீங்க என்னோட சிஷ்யரா எடுத்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இப்படி பகவத்பாதாலும் சர்வஜ்ஞ பீட்டம் ஏறிடுறார். இப்படி எல்லாரும் ஜெயகோஷம் பண்றா, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படின்னு ஜெயகோஷம் பண்றா. இப்படி அந்த மகாதேவன் பிரார்த்தனை பண்ண மாதிரியே அவர் தன்னோட சிஷ்யரா எடுத்துட்டு சர்வஜ்ஞாத்மேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற பேரையும் அவருக்கு சன்னியாசம் கொடுத்துட்டு அந்த பேரையும் கொடுக்கிறார். இப்படி பகவத்பாதா 4 பீட்டத்தை ஸ்தாபனம் பண்ணார். இப்போ அதில் நம்ம ஸ்ருங்கேரி எடுத்துட்டோம்னா அதுல இருக்க ஆச்சாரியாரோட பட்ட பேர்கள் எல்லாம் கடைசியா பாரதி பாரதி பாரதின்னு முடியும். ஏன் பாரதி அப்படின்னு முடியாது? சரி, அதே மாதிரி நம்ம காஞ்சிபுரத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதுல சரஸ்வதி சரஸ்வதின்னு முடியாது. ஏன் சரஸ்வதி அப்படின்னு முடியாதுன்னா, பகவத்பாதாள் சர்வஜ்ஞ பீட்டம் ஏறிந்த உடனே சாட்சாத் அந்த சரஸ்வதியே அவருக்கு காட்சி கொடுத்து தன்னோட பேரை அவருக்கு சூட்டிட்டாராம். சரஸ்வதி முடியாது. அதுக்கு முன்னாடியே இந்திர அப்படின்னு வர்றது. ஏன் இந்திர அப்படின்னு வர்றதுன்னா, ஒரு சமயம் சுரேஸ்வராச்சாரியாருக்கு உடம்பு சரியில்லை. அவரோட நோயை தீர்க்கறதுக்காக தேவலோகத்திலேருந்து அஸ்வினி குமாரர்கள்லாம் வந்திருக்கா. எல்லாரும் அவர் நோயை தீர்த்து இருக்கா. ஆனா அந்த விஷயம் இந்திரனுக்கு தெரியாது. என்னோட பர்மிஷன் இல்லாம இவ எப்படி பூலோகத்துக்கு வரலாம் அப்படின்னு இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வளருது. இதனால அவன் தன்னோட வஜ்ராயுதத்தால அவளை தாக்கலாம் அப்படின்னு தன்னோட வஜ்ராயுதத்தை அவளால செலுத்தலாம். அப்போ இத முன்னாடியே தன்னோட ஞான திருஷ்டியால பகவத்பாதாளுக்கு தெரிஞ்சிடுறது. அதனால பகவத்பாதாள் அவளை பாதுகாப்பு பண்ணி அவளை காப்பாத்திடுறா. அப்புறம் இந்திரன் கிட்ட சொல்றா, இந்திரா இவ எந்த தப்பும் பண்ணல, என்னோட சிஷ்யனுக்கு உடம்பு சரியில்லை, அந்த நோயை சரி பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கா அப்படின்னு சொல்றா. அப்போ இந்திரன் தன்னோட பெயரையே விருதா கொடுத்து பகவத்பாதாள் கிட்ட மன்னிப்பு கேட்டானா. அதனாலதான் இந்திர சரஸ்வதி அப்படின்னு பேரு. இந்த இந்திர சரஸ்வதி சர்வஜ்ஞாத்மேந்திர சரஸ்வதியில இருந்து ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற பெரியவா வரைக்கும் வந்துட்டு பகவத்பாதாள் முக்தி அடைஞ்ச புனிதமான கஷேத்திரம்னா இந்த காஞ்சிபுரம் தான். பகவத்பாதாள் தன்னோட சூக்ஷ்ம சரீரத்தை ஸ்தூல சரீரத்துல கரைச்சு, ஸ்தூல சரீரத்தை காரண சரீரத்துல கரைச்சு கண்ட சைத்தன்யாவா காமாட்சியோட கலந்துட்டார் அப்படின்னு ஆனந்தகிரி சங்கர விஜயத்துல ரொம்ப அழகா சொல்லுவா. பிற்பல நூல்கள்லையும் சொல்லுவா. பகவத்பாதாள் நம்மளுக்கு கொடுத்த குரு ரத்னங்களை பத்தி பார்க்கலாம். ஆதிசங்கரரை தொடர்ந்து பற்பல மகான்கள் வந்திருக்கா. அவளோட சரித்திரத்தெல்லாம் நம்ம இப்போ அனுபவிக்கலாம். வருவாய் வருவாய் குருநாதா, வந்தருள் புரிவாய் குருநாதா. வருவாய் வருவாய் குருநாதா, வந்தருள் புரிவாய் குருநாதா. அனுதினம் வருவாய் குருநாதா, அனுகிரகம் செய்வாய் குருநாதா. அனுதினம் வருவாய் குருநாதா, அனுகிரகம் செய்வாய் குருநாதா.
எப்படி காஞ்சி மகான்களோட குரு பரம்பரை ஆரம்பிக்கிறது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் சதத்புத்திர பராசரம் ச व्यासं शुकं गौरपदं महान्तं गोविन्द योगीन्द्रमठास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमठास्य रत्नपादं च हस्तामलकं च शिष्यं तं कोटकं वार्तिककारमन्यात् अस्मद्गुरो सन्ततमानतोऽस्मि. ஆதிசங்கர பகவத்பாதா தான் நம்ம காஞ்சி மடத்தை ஸ்தாபனம் பண்ணாம். அப்பத்துல இருந்து இந்த காஞ்சி மகான்களோட குரு பரம்பரை ஆரம்பிக்கிறது. இப்படி நமக்கு 71 சங்கராச்சாரியார் கொடுத்திருக்கார் நமக்கு பகவத்பாதா. இப்பேற்பட்ட 71 பேரோட அற்புதங்களை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு கால அவகாசங்கள் போராதாம். அவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்காராம் நமக்காக. இப்பேற்பட்ட குருநாதாள்ல ஒரு சில குருநாதாள் பத்தி தான் நாங்க இன்னைக்கு சொல்ல போறோம். 12வது பீடாதிபதியான முதல் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பெரிய தபஸ்வியாம், யோகனிஷ்ட. எப்படி பகவத்பாதா காமாட்சி தேவியோட ஐக்கியமானாரோ அதே மாதிரி இவரும் ஒரு குகைக்குள்ள போனாராம். அப்படியே அங்கே அந்தர்தானம் ஆட்டாராம், திரும்பி வரவே இல்லையாம். 13வது பீடாதிபதி சச்சித் கணேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர் தன்னோட குருநாதால் காட்டின வழியில அந்த தபசை ஃபாலோ பண்ணி காஞ்சிபுர கஷேத்திரத்துல காயாலோனேஸ்வரர் அப்படிங்கிற கோவிலுள்ள இருக்கிற சிவலிங்கத்தோட ஐக்கியமானாராம். 17வது பீடாதிபதி ஸ்ரீ கௌட சதாசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர் காஷ்மீர பகுதியோட மந்திரியான தேவமிஸ்ரரோட பையனாம். இவர் பிறந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்தே அத்வைத்தத்தை தான் பேசிட்டு இருக்காராம். ஆனா அந்த மந்திரியான தேவமிஸ்ரரோ ஜெயின மதத்தை சேர்ந்தவராம். இந்த குழந்தைய மாத்திரத்துக்காக அந்த குழந்தைய அவ்வளவு குடும்பப்படுத்தினாராம். எப்படி ஹிரண்யகசிபு பிரஹ்லாதனை குடும்பப்படுத்தினாரோ அத்தனை கொடுமைப்படுத்தினாராம். ஆனா அந்த குழந்தை கேட்கவே இல்லையாம். கடைசியில அந்த குழந்தைய சிந்து நதியில வீசி எரிஞ்சுட்டாலாம். அந்த குழந்தை தண்ணியில தத்தளிச்சு இருக்கிற சமயத்துல பூரிவாசு அப்படிங்கிற பிராமணன் அந்த குழந்தைய காப்பாத்தி சிந்து நதியில கிடைச்சதுனால சிந்துதத்தன் அப்படிங்கிற பேரை வச்சு வளர்த்துட்டு வரா. அப்போ அந்த சமயத்துல 16வது பீடாதிபதியான உஜ்வால சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விஜய யாத்திரை வர. இவர் விஜய யாத்திரை வரதை பார்த்த உடனே பூரிவாசு தன்னோட குழந்தையான சிந்துதத்தனை அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். அப்போ சிந்துதத்தன் கொஞ்சம் பெரியவனாடுறான். இந்த சிந்துதத்தனோட மேதாவிலாசத்தை பார்த்து சுவாமிகள் தான் கூடவே அந்த குழந்தைய வச்சுட்டு 16-17 வயசுல சன்னியாச தீட்சமும் வாங்கி கொடுத்து ஸ்ரீ கௌட சதாசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற திருநாமத்தையும் கொடுத்தாராம். இன்னைக்கும் நம்ம காஞ்சி மடத்துல அன்னதானம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு மூல காரணம் இவர் தானம். இன்னைக்கும் நம்ம காஞ்சி மடத்துல அந்த அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. 18வது பீடாதிபதியான ஸ்ரீ சுரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் பீட்டத்துல இருக்கிற சமயத்துல நரேந்திராதித்யன் அப்படின்னு ஒரு அரசன் காஷ்மீர பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். அந்த நரேந்திராதித்யன் ஸ்ரீ சுரேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட ஒரு பெரிய பக்தன் அப்படிங்கிறதுனால காஷ்மீர நாடோட அரசனையிலேய காஞ்சி மடத்தோட காலடியில வந்து நிறுத்தினாராம். ஒரு காலத்துல காஞ்சி மடம் தான் காஷ்மீர பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வந்ததாம். 11வது பீடாதிபதி ஸ்ரீ நிலேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவருக்கு வெண்குஷ்டம் அப்படின்னு ஒரு வியாதி வந்துருக்கு. இந்த வெண்குஷ்டம் அப்படிங்கிற வியாதி வந்த அந்த நாளே அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க ஆரம்பிச்சாராம். அப்படி என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டாக்க டெய்லி 1008 சூரிய நமஸ்காரங்கள் பண்ணுவாராம். அத்தனை சூரிய நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சந்திரமௌலீஸ்வரருக்கே பூஜை பண்ணுவாராம். இப்படி தான் வாழ்நாள் முழுக்க தினமும் 1008 சூரிய நமஸ்காரம் பண்றதுனால அவருக்கு சூரியதாசன் அப்படிங்கிற பேரும் வந்துதான். இப்படி அவர் சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்ச ஒரு சில நாட்கள்லயே அவருக்கு அந்த வெண்குஷ்டம் அப்படிங்கிற வியாதி பரிபூர்ணமா சரியா போயிட்டான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு குருநாதாலாம் நமக்காகவே இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணி காமிச்சிருக்கா. இப்பேற்பட்ட
இந்த குரு பரம்பரையில வந்து 20வது பீட்டாதிபதி தான் மூக்கசங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் காமாட்சி தேவி மேல பண்ண ஸ்தோத்திரத்துக்கு பேரு தான் மூக்க பஞ்சசக்தி அப்படின்னு பேரு. அவர் எப்படி அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணார், அது அவர் எப்படி காமாட்சி தேவியோட அனுகிரகம் புரிஞ்சா அப்படின்னா, கவியரசனான போஜராஜாவோட அரசவையில நவரத்னங்களா 9 புலவர்கள் இருந்தாலாம். அதுல காளிதாசன், தண்டி, பவபூதி, வரருச்சி அப்படின்னு 4 பேர் இருந்தாலாம். அந்த 9 பேர்ல இந்த 4 பேரு ரொம்ப சிறந்த பண்டிதாளாம். ஒரு சமயம் இவ 4 பேருக்குள்ள ஒரு போட்டி வந்தது. இதுல யாரு ரொம்ப சிறந்த பண்டிதாள் அப்படின்னு ஒரு போட்டி வர சமயத்துல சாட்சாத் பரதேவதியான அம்பாளே சொன்னாலாம், தண்டியும் பவபூதியும் தான் சிறந்த பண்டிதாள் அப்படின்னு சொன்னாலாம். இதை கேட்ட உடனே காளிதாசனுக்கு கோபம் வந்தது. நான் யாரடி அப்படின்னு அம்பாளை ஏகவசனத்துல கேள்வி கேட்டாராம். இதை கேட்ட உடனே அம்பாள் காளிதாசனை பார்த்து சொல்றான், நீயேதான் நானேதான் நீ, உனக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு பேதமும் இல்ல அப்படின்னு தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தோட பிரதிநிதியா இருக்க அப்படின்னு சொன்னாலாம். இதை கேட்ட உடனேயும் காளிதாசனுக்கு தன்னோட மனசு சமாதானமாக, அம்பாளை அவசரப்பட்டு ஏகவசனத்துல பேசினதுனால அம்பாள் சொல்றா, நீ அடுத்த ஜென்மத்துல ஊமையா பிறப்ப அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே காளிதாசன் தன்னோட தப்ப உணர்ந்து அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அம்பாளும் மனசு இறங்கி, நீ ஊமையா இருந்தாலும் உன்னை தக்க சமயத்துல ஆட்கொண்டு இதே மாதிரி கவித்திறமையும் பேச்சு திறமையும் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலாம். அந்த காளிதாசன் தான் அடுத்த ஜென்மத்துல காஞ்சி கஷேத்திரத்துல ஒரு அந்தனர் குலத்துல பிறக்கிறார். பிறந்ததுலேருந்தே காதும் கேட்கல, வாயும் பேசல. இவரை எல்லாருமே மூக்கர்னே கூப்பிட ஆரம்பிச்சிடுறா. மூக்கர் அப்படின்னா ஊமைன்னு அர்த்தம். அதனால எல்லாருமே இவரை மூக்கர் அப்படின்னே கூப்பிடுறா. இந்த மூக்கர் சின்ன வயசுல இருந்தே காமாட்சி தேவியோட சன்னதியிலேயே இருந்து அவளையே பார்த்துட்டு அங்கேயே பொழுத கழிச்சுட்டு இருப்பாராம். இப்படி ஒரு சமயம் ஸ்ரீ வித்யா உபாசகர் வரார். தனக்கு வாக்சக்தி ஏற்படணும் அப்படின்னு காமாட்சி தேவி சன்னதி முன்னாடி உட்கார்ந்துட்டு அங்க தியானம் பண்ணிட்டு இருக்கார். இதை பார்த்த மூக்கசங்கரர் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து காமாட்சி தேவியே பார்த்துட்டு இருக்கார். அப்போ காமாட்சி தேவி எப்படியாவது உபாசகருக்கு நம்ம அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன பெண் குழந்தையா அழகா பாவாடை சட்டை போட்டு இறங்கி வரா. உபாசகர் கண்ண மூடிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்கிறதுன்னு தெரியல. ஆனா மூக்கசங்கரருக்கு பூர்வ ஜென்மத்தோட வாசனையினால வந்திருக்கிறது அம்பாள் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு பாபான்னு கத்துறார். ஒரு கத்துறத பார்த்த உடனே உபாசகருக்கு தன்னோட தியானத்துக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதனால கண்ணை திறந்து இவர் எதுக்காக கத்துறார், இவர் கத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குற சமயத்துல ஒரு சின்ன பெண் குழந்தை அழகா இப்படியும் ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே வந்திருக்கிறது அம்பாள் தான் அப்படின்னு தெரியாம அந்த பெண் குழந்தைய உபாசகர் விரட்டுறார். இப்படி அந்த குழந்தை போற சமயத்துல தன்னோட வாயில இருந்த தாம்பூல உச்சிஷ்டத்தை மூக்கரோட வாயில சேர்த்துதான். மூக்கரோட வாயில அந்த உச்சிஷ்டம் பட்ட அடுத்த க்ஷணம் அவர் அம்பாள் மேல பிரவாகமா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். ராகா சந்திர சமான காந்தி வதனா நாகாதி ராஜஸ்துதா மூகா நாமபி குர்வதி சுரதுனி நீகாஷவாக் வைபவம் ஸ்ரீகாஞ்சி நகரி விஹார ரசிகா शोकापहर्त्री सताम् एका पुण्य परंपरा पशुपते राकारिणी राजते कुंडली कुमारी कुटिले चंडी चराचर सवित्री चामुंडे गुणिनी गुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षी அப்படின்னு அம்பாளை புகழ்ந்து பாடுறார். அந்த சமயத்துல பாடின அந்த ஸ்தோத்திரத்துக்கு பேர் தான் பஞ்சசதி அப்படின்னு பேரு. இந்த மூக்கர் பாடினதுனால மூக்க பஞ்சசதி அப்படின்னு பேராம். கருணையின் வடிவதான் காமாட்சி அப்படிங்கறத கிருதயுகத்துல 2000 ஸ்லோகங்களா தௌமிய ரிஷி சொல்லியிருக்கார். திரேதாயுகத்துல 1500 ஸ்லோகங்களா பரசுராம முனிவர் சொல்லியிருக்கார். துவாபர யுகத்துல 1000 ஸ்லோகங்களா தௌமிய ரிஷி சொல்லியிருக்கார். கலியுகத்துல 500 ஸ்லோகங்களா மூக்கசங்கர் மூக்க பஞ்சசக்தியில அம்பாளோட கருணைய புகழ்ந்து பாடியிருக்கார். தமிழ்ல 50 காப்பியங்கள்ல தமிழ் தாழிக்கு அணிகலங்களா சொல்லுவா. அதே மாதிரி மகாதிரிபுர சுந்தரியான அம்பாளுக்கு ஒரு 5 பாடல்களை அணிகலங்களா சொல்றா. சௌந்தர்ய லஹரி அப்படிங்கிற ஸ்தோத்திரம் அம்பாளுக்கு காதுக்கு
கம்மாட்டு ஜிம்மின்னு காதுக்கு அணிகலன்களா இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமம் அப்படிங்கிற ஸ்தோத்திரம் அம்பாளுக்கு தலை கிரீடம் சூரிய பிரகை சந்திர பிரகைன்னு தலைக்கு அணிகலன்களா இருக்காம். ஆரியாதசி அப்படிங்கிற ஸ்தோத்திரம் கழுத்துக்கு முத்து மாலை ரத்ன மாலை காசு மாலைன்னு கழுத்துக்கு அணிகலன்களா இருக்காம். நபாவர்ணமும் அபிராமி அந்தாதியும் காலில் போட்டுக்கிற தண்டை கொலுசு கையில போட்டுக்கிற மோதிரம் வளையல்னு கை கால்களுக்கு அணிகலன்களா இருக்காம். இந்த மூக்கு பஞ்சசக்தி அப்படிங்கிற ஸ்தோத்திரம் ஒட்டியான வீட்டமா இருக்கிற காஞ்சிபுர கஷேத்திரத்துல இருக்கிற காமாட்சி தேவியோட இடுப்புல இருக்கிற ஒட்டியானமா இருக்காம். இப்படி இந்த 5 பாடல்களை அம்பாளுக்கு ஆபரணமா போட்டு பிறவாழ்வான் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான். மாத்ரகுப்தன் அப்படின்னு ஒரு சாதாரண வேலைக்காரன் விக்ரமாதித்யனோட அரசவையில சந்தன வரைக்கிற வேலை பார்த்துட்டு வரான். இந்த மாத்ரகுப்தன் மூக்கு சங்கரரோட ஒரு பெரிய பக்தன் அப்படிங்கிறதுனால மூக்கு சங்கரரோட அனுகிரகத்தினால அவர் காஷ்மீர பகுதிக்கே ராஜாவானானாம். ராஜாவானது மட்டும் இல்லாம தன்னோட ராஜ பதவியை தொடர்ந்து மூக்க சங்கரர்கிட்டயே கைங்கரியம் பண்ணி அவர்கிட்டயே சன்னியாச தீட்சமும் வாங்கிட்டாராம். இந்த மாத்ரகுப்தன் தான் நம்ம காஞ்சி மடத்தோட 21வது பீடாதிபதியான ஸ்ரீ சார்வபௌம சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இப்படி குருநாதாரோட அனுகிரகம் ஆண்டியையும் அரசனாக்கும் அப்படிங்கறத நம்ம இவர் சரித்திரத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மகான் சதாசிவ பிரம்மேந்திரர். बरसत बरसत सद्गुरु कृपा, बरसत बरसत सद्गुरु कृपा, पीवो पीवो प्यारे मने निश दिन सार, पीवो पीवो प्यारे मने निश दिन सार, आनंद 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 ही मेरा, आनंद 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 ही मेरा, आनंद 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 ही मेरा, आनंद 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 ही मेरा, नाचो गाओ राधा कृष्ण रणवीरा, 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 रणवीरा, राधा कृष्ण 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 रणवीरा, राधा कृष्ण। सद्गुरुनाथ महाराज की சதாசிவ சிந்தனை கனைத்தான் நீகார் சதாசிவ பிரம்மம் சரண் போல். நம்ம காஞ்சி குரு பீட்டத்தோட 57வது குருநாதர் தான் பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவருடைய சிஷ்யர் தான் சுவாமி சதாசிவ பிரம்மேந்திரன். இவர் காஞ்சி மட்டத்து சன்னியாசி, ஆனா பீட்டாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கல. இவர் பெரிய பிரம்மஞானி. பகவன் நாம போதேந்திரான் ஸ்ரீதரையாவால் வாழ்ந்த சமகாலத்தை வாழ்ந்தவர். சோமநாத அவனாதிகள் பத்மாவதி அப்படின்ற 2 தம்பதிகள் கோட்டி தடவை ராமநாமாவை ஜபம் பண்ணாராம். அதனால அவருக்கு குழந்தையா இவர் பிறந்த. இவர் பிறந்த ஊர் மதுரை. அவ அம்மா அப்பா இவருக்கு வச்ச பேர் சிவராம கிருஷ்ணன். விடையும் பையன் உனையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி அறிவினோட ஒளியும் அந்த திவ்ய தேஜஸும் சுவாமிகளிடத்துல சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சுதான். தஞ்சாவூர் மாவட்டத்துல கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படுற திருவிசைநல்லூர் ராமசுப்பைய சாஸ்திரிகள் கிட்டதான் இவர் வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்ச. இவருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணமும் நடந்தது. இப்படி இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை கலைகளையும் கசடர கத்துண்டதுக்கு அப்புறமா இவருடைய மனசுல ஒரு ஞான குருவை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதனால தன்னுடைய இல்லறத்தை திறந்தார். காஞ்சி சங்கர பீட்டத்துக்கு கிளம்பினார். அப்போ காஞ்சி சங்கர பீட்டம் கும்பகோணத்துலதான் இருந்தது. அந்த சங்கர பீட்டத்தோட 57வது குருநாதரான பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு பரம புருஷன். நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். 57 வருஷம் இந்த காஞ்சி பீட்டத்துக்கு பீடாதிபதியா இருந்து அந்த பீட்டத்தை அலங்காரம் பண்ணிட்டு வந்துருக்க. இப்படி தன்னுடைய குருவை சிவராமகிருஷ்ணன் பார்த்த உடனே தன்னை சிஷ்யனா ஏத்துக்கணும்னு தனக்கு சந்நியாச தீட்சை தரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். குருநாதால
அவருடைய ஞான திருஷ்டியால சிவராமகிருஷ்ணனுடைய எதிர்காலம் தெரியறது. அதனால தன்னுடைய குருவான 56வது பீடாதிபதியான சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய நாமத்தையே இவருக்கு சூட்டி சந்நியாச தீட்சை கொடுத்து உபதேசம் பண்றார். இவரும் பல நாட்கள் சுவாமிகளோடையே இருந்துட்டு அவருக்கு தேவையான கைங்கரியம்லாம் பண்ணிட்டு இருக்கார். இவர் பெரிய புத்திமான். அதனால அந்த காலத்திலேயே இந்த தர்க்கவாதங்கள்லாம் நடக்குமா. அப்ப அந்த வாதங்கள் அத்தனையிலையும் இவர் கலந்துண்டு அங்க அவரை எதிர்த்து வாதம் பண்றவா யாரையுமே பேச விட மாட்டார். இவரே பேசிட்டு இவரே வாதங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சுடுவாராம். அதனால அந்த பண்டிதார்களுக்கெல்லாம் இவர் மேல ஒரு சின்ன கோபம். ஒரு சமயம் அவெல்லாம் குருநாத்தால தரிசனம் பண்ண வரும்போது அந்த பண்டிதர்கள் எல்லாரும் ஒரு விண்ணப்பம் சொல்றான். சுவாமி, உங்களுடைய சிஷ்யன் வாதத்துக்கு வந்தா எங்களெல்லாம் பேசவே விட மாட்டேங்க, அவரே பேசுறார், அவரே ஜெயிச்சுடுறார் அப்படின்னு சொல்றான். அப்போதான் குருநாதாளுக்கு புரிய வருது, தன்னுடைய சிஷ்யனுக்கு மேதாவிலாசத்தோட கர்வமும் வந்துடுத்து. அதனால தன்னுடைய சிஷ்யன் மேல அந்த கருணையால, சதாசிவா உன்னுடைய வாயை மூட மாட்டியா, உன்னுடைய வாய் அடங்காதா அப்படின்னு கேட்கல. அன்னைக்கு தன்னுடைய வாயை மூடினவர் தான். அதுக்கப்புறமா சுவாமிகள் பேசவே இல்லையாம். இவர் பேச்ச துறந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆடைகளையும் துறந்து திகம்பரரா மௌன குருவா ஆனார். அங்க இருந்த மக்கள் எல்லாரும் இவரை பித்து பிடிச்சவன், பைத்தியம் அப்படின்னே நினைச்சுட்டு இருந்தா. சுவாமி அந்த நிலையிலேயே இருந்தார். சுவாமி மௌன குருவா அந்த மட்டத்துல இருந்தப்ப நிறைய கிரந்தங்கள்லாம் பிரபலி சித்தாமின்னு நிறைய பண்ணியிருக்கார். இதோட சேர்த்து நாத வித்யா உபாசனை அப்படின்னு நாத வித்யான அந்த பாட்டை எப்படி பாடுறது அப்படிங்கறத உபாசனையா ஒரு கிரந்தமாவே பண்ணியிருக்காராம் சுவாமி. அவர் நிறைய பாடல்கள் எல்லாமும் பண்ணியிருக்க. அந்த பாடல்கள்ல ஒரு பாட்டை தான் நாங்க இப்ப பாட போறோம். சேத ஸ்ரீராமம் சிந்தய, சேத ஸ்ரீராமம் சிந்தய, விமுக ஷ்யாமம் சேத ஸ்ரீராமம் சிந்தய, நவரத்ன ஸ்தாபித கோட்டிரம், நவரத்ன ஸ்தாபித கோட்டிரம், நவகுணசீதல கல்பிதஹாரம் சேத ஸ்ரீராமம் சிந்தய.
இதுவும் ஒண்ணு. சுவாமிகள் எங்கேயும் பிக்ஷை எடுத்து போய் சாப்பிட மாட்டாங்க. யாராவது சாப்பாடு எடுத்துன்னு வந்து சுவாமியுடைய வாயில போட்டா அப்போதான் சாப்பிடுவாராம். இப்படி திரிலோக சஞ்சாரியா இந்த லோகத்துல சுவாமி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு படிப்பறிவு இல்லாத பிராமண பையன் சுவாமியோடையே வந்துட்டு அவருக்கு தேவையான கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது சுவாமிக்கு மட்டும் எங்கேயாவது பிக்ஷை எடுத்துன்னு வந்தோ இல்ல கோவில்லேருந்து பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தோ சுவாமிக்கு மட்டும் தருவானாம். சுவாமியும் அதை சாப்பிடுவாராம். ஒரு சமயம் சுவாமிக்கு இந்த பையனுக்கு ஏதாவது பண்ணணும் போல ஆசையா இருக்கு. அதனால உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத வாயால பேசி கேட்கல, ஆனா எழுதி காட்டுறேன். அதுக்கு அந்த பையனும் எனக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த க்ஷணத்திலேயே அந்த பையனை கொண்டு போய் ஸ்ரீரங்கத்துல விட்டுடுறாராம். அந்த பையன் திரும்பி பார்த்தா அங்க ரங்கநாதர் படுத்துட்டு இருக்கார். அவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. தன்னுடைய குருநாதால காணும். அதனால ஸ்ரீரங்கத்திலேருந்து கரூருக்கு வந்து சுவாமிகளை நமஸ்காரம் பண்றான். இப்படி இந்த பையன் சுவாமிகளோட பல வருஷம் நிறைய நாட்களில் சுவாமிகளோட இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். சுவாமிக்கு அந்த பையனுக்கு இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மனசுல சங்கல்பம் பண்ணின்ற. அதனால் தன்னுடைய மனசாலேயே மந்திரோபதேசம் பண்ணி அந்த படிப்பறிவில்லாத பிராமண பையன் சுவாமிகளோட அனுகிரகத்தோட ஆகம புராணங்கள் அத்தனையும் கத்துண்டு பிற்காலத்துல ராமலிங்க சாஸ்திரிகள் அப்படின்ற மகா பண்டிதனா ஆனாராம். சுவாமிகளுக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்குமா. எப்பயுமே குழந்தைகளுக்கு கல்கண்டு திராட்சை அப்படின்னு எப்பயுமே தருவாராம். ஒரு சமயம் சித்திர மாசத்துல மதுரையில திருவிழா நடக்கிறது. அந்த குழந்தைகள் எல்லாருக்கும் அந்த திருவிழாவுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால சுவாமிகள் கிட்ட வந்து சுவாமி தாத்தா எங்களுக்கு மதுரையில நடக்கிற திருவிழாவுக்கு போகணும்னு ஆசையா இருக்குன்னு எல்லா குழந்தைகளும் சொல்றது. சுவாமிகள் உடனே எல்லா குழந்தைகளையும் தன்னுடைய கையில ஒண்ணு காலில் ஒண்ணு எழுதிக்க சொல்லி அடுத்த க்ஷணத்துல மதுரையில கொண்டு போய் விட்டுடுறாராம். மதுரையில அந்த திருவிழா நடக்கிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரால் பேர்ல புறப்பாடாகிறா. இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த குழந்தைகளுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஒரே சந்தோஷமா இருக்கு. திருவிழா முடிஞ்ச உடனே அந்த குழந்தைகளுக்கு சாப்பிடலாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைகள் எல்லாரையும் பத்திரமா அவ ஆத்துல கொண்டு வந்து விட்டுடுறாராம். அந்த குழந்தைகள் எல்லாம் அவன் ஆத்துக்கு போய் அவன் அம்மா அப்பா கிட்ட சுவாமி தாத்தா எங்களை மதுரைக்கு கூட்டிட்டு போனா நாங்க வந்து திருவிழா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும். அப்படி குழந்தைகள் மூலியமா தான் அங்க இருந்த மக்கள் எல்லாருக்கும் சுவாமியுடைய லீலைகள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்தது. ஒரு சமயம் காவேரியில வெள்ளம் வந்துடுது. சுவாமி காவேரி கரையில நிஷ்டையில இருக்க. அதனால அவருக்கு தெரியல. தண்ணி அடிச்சுட்டு போகிறது. சுவாமி ஒரு பள்ளத்துக்குள்ள போயிட்ட. தண்ணி மேல வந்தது. 6 மாசம் ஆகிறது. என் சுவாமி எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவர் வேற ஏதாவது ஊருக்கு போயிருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கா. ஆனா 6 மாசமா சுவாமி அங்கேயே தான் இருந்துருக்க. 6 மாசத்துக்கு அப்புறமா காவேரி கரையில இருந்த அந்த தண்ணி எல்லாம் வத்தி போயிடுறது. அப்போ தன்னுடைய ஒரு விவசாயி அவனுடைய வீட்டுக்கு மண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கரைக்கு வரான். தன்னுடைய மம்முட்டியால தோன்றான். டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கறது. அவனுடைய மம்முட்டி ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. இதை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயந்து போயிடுறான். இப்போ சுவாமி தன்னுடைய நிஷ்டை கலைஞ்சு எழுந்து வர அவன் ஒரு பார்வை பார்த்துட்டு விடுவிடுன்னு நடந்து போயிடுறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சுவாமி பின்னாடியே போய் சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். இப்போ சுவாமி அவனை தன்னுடைய பார்வையாலே ஒரு கடாட்சம் பண்ணாராம். அதுக்கப்புறமா பிற்காலத்துல அந்த விவசாயி பல கோட்டைகளுக்கு அதிபதியா சௌக்கியமா இருந்தார் அப்படின்னு வரலாறு சொல்றது. இதே மாதிரி கரூர் பக்கத்துல ஒரு வயல் வரப்புல நிறைய நெல் மூட்டைகளை எல்லாம் அடுக்கி வச்சிருக்கா. ஒரு சமயம் சுவாமி ராத்திரி வேலையா அந்த பக்கம் வரும்போது ஒரு நெல் மூட்டை மேல ஏறி படுத்துன்ற. அந்த நெல் மூட்டைகள் எல்லாத்தையும் காவல் காத்திருந்த காவல்காரன் சுவாமிகள் அந்த நெல் மூட்டையை திருடதான் வந்திருக்கார், அவரோட திருடன் அப்படின்னு தப்பா நினைச்சுட்டு சுவாமிகளை அடிக்கிறதுக்காக தன்னுடைய கையை ஓங்குறான். ஓங்கின கை அப்படியே ஓங்கினா மாதிரியே காத்துலயே நின்றுடுறதான். ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்கான். அவனால அசையவே முடியல. அப்போ அங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த மக்கள் எல்லாம் அங்க வரா. அவளுக்கு என்ன நடக்கிறதுனே புரியல. அவனால அசையவே முடியல. அப்போ சுவாமிகளை பார்த்தோன்னதான் அவளுக்குலாம் புரியறது, இவன் சுவாமிகளை அடிக்கிறதுக்காக கை ஓங்கியிருக்கான். அதனாலதான் அவனோட கை அப்படியே காத்துலயே நின்றுடுது. அதனால சுவாமிகள் கிட்ட போய் அவள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறான். சுவாமிகள் தன்னுடைய கண்ணை திறந்து அந்த காவல்காரிய ஒரு பார்வை பார்த்தாராம். உடனே அவன் அடுத்த க்ஷணத்திலேயே அவனுடைய கையை அசைக்க முடியாது. அவனும் பழைய மாதிரியே ஆயிடுறான். இப்படி சுவாமிகளுடைய பெருமை அங்க இருந்தவா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர்றது. அந்த காலத்துல திருச்சிய ஒரு முஸ்லிம் ராஜா தான் ஆட்சி பண்ணிட்டு வந்திருந்தான். ஒரு சமயம் அந்த ராஜா தன்னுடைய மனைவிகளோட
இருக்கிற ஒரு மாளிகையில தங்கறதுக்காக போறான். இப்போ சுவாமியும் அந்த வழியாவே வர, அப்ப அங்க வெளியே இருந்த காவல்காரன், சுவாமி இந்த வழியா போகாதீங்க, அங்க ராஜா இருக்கார் அப்படின்னு சொல்றான். ஆனா சுவாமிகளை எதையுமே காதுல போட்டுக்கல, அவர் பாட்டு அந்த வழியில நடந்து போற. இப்படி சுவாமி திகம்பரரா வந்துட்டு இருக்கும்போது ராஜா அவரை பார்த்து விடுறான். ராஜாவுக்கு ஒரே கோபமா வர்றது, யாரா இவன், மனைவி ராணிகள்லாம் இங்க இருக்கும்போது ஒரு ஆம்பளை அதுவும் திகம்பரனா வரானேன்னு ராஜாவுக்கு வந்த கோபத்துல ஒரு வாளை எடுத்து சுவாமிகளுடைய கையை வெட்டிடுறாராம். சுவாமிகளுடைய கை கீழே விழுந்துடுறது, கை தனியா துடிக்கிறது, ரத்தமா சொட்டுறது. ஆனாலும் சுவாமிகளுடைய முகத்துல அந்த ஒரு வலி தெரியலையாம். சுவாமி ராஜா ஒரு பார்வை பார்த்துட்டு விடுவிடேன்னு காத்து வேகத்துல நடந்து போறாராம். ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தன்னுடைய பண்ண தப்ப ராஜாவுக்கு புரிய வர்றது. அதனால சுவாமிகளுடைய கையை எடுத்துட்டு சுவாமி பின்னாடியே போறான். சுவாமி காத்து வேகத்துல நடந்து போனதுனால சுவாமியை ராஜாவால பிடிக்கவே முடியலையாம். ரொம்ப நேரம் பின்னாடி போனதுக்கு அப்புறமா சுவாமிகள் கிட்ட அவருடைய கையை கொடுத்து, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுவாமி தன்னுடைய கையை வாங்கிட்டு அப்படியே தோல்ல வச்சுக்கிறார். ரத்தம் சிந்துறதெல்லாம் நின்றுட்டு சுவாமியுடைய கை பழைய மாதிரியே சேர்ந்தெடுத்தான். இந்த ராஜா கிட்ட பார்த்த உடனே ஒரே ஆச்சரியமா இருக்கு. அப்படி சுவாமி ஒரு பெரிய பிரம்ம ஞானி, இவருடைய பெருமையை சொல்லிட்டே போலாம். புதுக்கோட்டை சமஸ்தானத்துல இருக்கிற விஜய ரகுநாத தொண்டமான் அப்படிங்கிற ஒரு ராஜா சுவாமியோட பரம பக்தர். ஒரு சமயம் அவர் சுவாமியை தரிசனம் பண்ண வரும்போது சுவாமி கிட்ட தனக்கு உபதேசம் பண்ண சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சுவாமியும் அந்த உபதேச வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒரு மணல்ல எழுதி காட்டுறார். சுவாமி தன்னுடைய கைப்பட எழுதின அந்த மணலை ராஜா பத்திரமா எடுத்து வச்சுட்டு ஒரு தங்க பாத்திரத்துல போட்டுட்டு பூஜை பண்ணிட்டு வந்தானாம். இன்னைக்கும் நம்ம புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு போனா அந்த அந்த மண்ணை நம்மளால தரிசனம் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் ஹைவேல இருக்கிற பொன்னைநல்லூர் மாரியம்மனையும் அந்த கோவில்ல இருக்கிற ஸ்ரீ சக்கரத்தையும் நம்ம சுவாமிகள் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்க. சுவாமிகளுடைய ஜீவ சமாதி கரூர் பக்கத்துல இருக்கிற நெரூர்ல இருக்கு. இன்னைக்கும் நம்ம போனா அங்க தரிசனம் பண்ணலாம். நெரூரோடு சேர்த்து ஒரு 5 இடத்துல சுவாமிகளுடைய அதிஷ்டானம் இருக்குன்னு சொல்லுவா. அந்த இடங்கள் தான் மானாமதுரை, ஓங்காரம், காஷி, கராச்சி. இந்த 4 இடங்கள்லையும் சுவாமியுடைய அதிஷ்டானம் இருக்கு. இன்னைக்கும் நம்ம போனா தரிசனம் பண்ணலாம். இந்த காஞ்சி காமகோட்டியில இருக்கிற அத்தனை குருநாதார்களும் நமக்கு நிறைய அனுகிரகத்தை பண்ணியிருக்கா. அடுத்தது தாரக மந்திரமான ராம நாமத்தை சித்தாந்தம் பண்ண சுவாமி போதேந்திராவை பத்தி பார்க்கலாம். போதேந்திர சத்குரு யோகேந்திர சத்குரு, போதேந்திர சத்குரு யோகேந்திர சத்குரு, போதேந்திர யோகேந்திர சத்குரு, போதேந்திர யோகேந்திர ரிஷிகேந்திர சத்குரு, ஸ்ரீராம நாம ருச்சி தேவி மே 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 சத்குரு, கோவிந்த புரவாச போதேந்திர சத்குரு, கோவிந்த புரவாச போதேந்திர சத்குரு, கோவிந்த புரவாச போதேந்திர சத்குரு, கோவிந்த புரவாச போதேந்திர சத்குரு, போதேந்திர சத்குரு யோகேந்திர சத்குரு, போதேந்திர சத்குரு யோகேந்திர சத்குரு, போதேந்திர யோகேந்திர ரிஷிகேந்திர சத்குரு, போதேந்திர சமஸ்த சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். यस्य स्मरण मात्रेण नामभक्ति प्रजायते तं नमामि यदिष्टेष्टं போதேந்திரம் ஜெகதாம் குரு. ஜெகத்குரு சங்கராச்சாரியால் ஏற்படுத்திய பரம்பரையில காஞ்சி காமகோட்டி மடத்தோட 59வது பீட்டாதிபதியா இருந்தவர் தான் சுவாமி பகவன் நாம போதேந்திராள். பகவத்பாதால் அத்வைத சித்தாந்தம் பண்ணினர். பகவன் நாம போதேந்திராள் நாம சித்தாந்தம் பண்ணினர். சங்கீத மும்மூர்த்திகள் மாதிரி பஜனைக்கும் மும்மூர்த்திகள் இருந்தா. சுவாமி பகவன் நாம போதேந்திராள், ஸ்ரீதரையாவால், மிருதானல்லூர் சத்குரு சுவாமிகள், இவா 3 பேரு தான் நாம சங்கீர்த்தன மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவா. பகவன் நாம போதேந்திராளோட பூர்வாசிரம பேரு புருஷோத்தமன். அவர் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். அவரோட அப்பா அம்மா குழந்தைய தினமும் மடத்துக்கு கூட்டிட்டு வருவா. இப்படி அந்த குழந்தைக்கு ஒரு 6-7 வயசு இருக்க சமயத்துல குருநாத்தாளா இருந்த ஆத்ம போதேந்திராள் இந்த
இந்த குழந்தையோட மேதா விலாசத்தை பார்த்து நீ இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துடுறியா அப்படின்னு கேட்க அந்த குழந்தையோட அப்பா அம்மா அப்பயே குழந்தைய மடத்துக்கு கொடுத்துடுறாளாம். இப்படி புருஷோத்தமனுக்கு மடத்திலேயே தான் உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் ஆகி வேதாந்தம் சாஸ்திரம்னு எல்லாத்தையும் 14 வயசுக்குள்ள படிச்சு முடிச்சுடுறார். எல்லா சாஸ்திரத்துக்கும் ஆதாரமானது நாராயண தியானமும் பகவன் நாமமும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த சின்ன வயசுலயே தினமும் ஆச்சாரியால் சன்னதிக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு லக்ஷ்ய ராமநாமம் ஜபம் பண்ணுவாராம். இவருக்கு ஞானசேகரன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு, அவரும் இவர் கூட ராமநாமத்தை தியானம் பண்ணுவார். இப்படி இவர் காஞ்சிபுரத்துல இருந்துருக்க சமயத்துல ஆத்மபோதேந்திரால் காசி யாத்திரை கிளம்புறார். குருநாத்தால விட்டு பிரிய மனசு இல்லாம புருஷோத்தமன் தானும் வரேன் அப்படின்னு சொல்றார். அப்போ குருநாத்தால், அப்பா நீ மடத்திலேயே இரு, நான் காசிக்கு போனப்புறம் சொல்லி அனுப்புறேன், நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். இவா 2 பேரும் காஞ்சிபுரத்திலேயே இருந்துட்டு இருக்கா. குருநாத்தால் கிட்டேந்து உத்தரவு வந்த உடனே ஞானசேகரனும் புருஷோத்தமனும் காசிக்கு கிளம்புறா. அந்த நாள்லாம் காசிக்கு போறது ரொம்ப சிரமமான விஷயம், நடந்துதான் போகணும். இப்படி போற வழியில இவா 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் எடுக்கிறான். நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தர் அவளுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணிட்டு காசி கஷேத்திரத்துக்கு போய் கங்கையில பிராண தியாகம் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் எடுக்கிறா. போற வழியில கோதாவரி நதி தீரத்துல ஞானசேகரனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போய் ஞானசேகரன் காலகத்தி அடைஞ்சிடுறான். புருஷோத்தமன் அவனுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணிட்டு நேர காசிக்கு போறார். குருநாத்தால பார்த்து நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ற. நான் பிரதிஜ்ஞம் எடுத்துட்டேன், அதனால கங்கையில பிராண தியாகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற. அப்போ குருநாத்தாள், அப்பா உன் பிரதிஜ்ஞம் நியாயமானதுதான், அதுக்கு நான் ஒரு உபாயம் சொல்றேன், நீ சந்நியாச ஆசிரமம் ஏத்துக்கோ. சந்நியாசம்ங்கிறது மறுபிறவி. ஏன்னா நீ இந்த லோகத்துல பண்ண வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு, உன்னால இந்த லோகத்துக்கு நிறைய க்ஷேமம் ஏற்படணும் அப்படின்னு சொல்ற. குருநாத்தாளோட வாக்கம் இருக்காம குருநாத்தாள் கிட்ட சந்நியாசம் எடுத்துக்கிறார். அவரும் இவருக்கு சந்நியாசம் கொடுத்து பகவன்னாம போதேந்திராள் அப்படிங்கிற திருநாமத்தை கொடுக்கிறார். இப்படி குருநாத்தாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு காசிலேயே இருந்துருக்க. ஒரு சமயம் குருநாத்தாள் இவரை கூப்பிட்டு, அப்பா நீ காஞ்சிபுரத்துக்கு கிளம்பு, அங்க போய் நாம சித்தாந்தம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நானும் வரேன். போற வழியில பூரி ஜெகநாதத்துல லக்ஷ்மீதர கவி அப்படின்னு ஒரு பெரிய மகான் நாம சித்தாந்த கௌமுதி அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்க, அதை வாங்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு போ அப்படின்னு சொல்ற. குருநாத்தாளோட உத்தரவை வாங்கிட்டு இவரும் நேர பூரி ஜெகநாதத்துக்கு போறார். அங்க போய் லக்ஷ்மீதர கவியோட வீடு எங்க அப்படின்னு விசாரிக்கிறார். அப்போ லக்ஷ்மீதர கவியோட புள்ள ஜெகநாத பண்டிதர் தான் இருக்கார், லக்ஷ்மீதர கவி உயிரோட இல்லை அப்படின்னு சொல்றா. சரின்னு அவரோட ஆத்ம விலாசத்தை விசாரிச்சுட்டு நேரம் அவர் ஆத்துக்கு போறார். இவர் போற நேரம் அகாலமா இருக்கு, அதாவது ராத்திரி வேலையா இருக்கு. இதனால வீட்டு கதவை தட்டாம வீட்டு வாசல்ல திண்ணையிலேயே தியானத்துல உட்கார்ந்துடுறார். அந்த சமயத்துல ஒரு தம்பதிகள் ஆத்து கதவை தட்டிட்டு உள்ள போறா. இந்த தம்பதிகள் ஜெகநாதன் கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி, இவ என்னோட மனைவி, நாங்க தட்சிண தேசத்திலேருந்து யாத்திரை வந்தோம், ஒரு நாள் ராத்திரி ஒரு இடத்துல தங்கி இருந்தோம், நான் அசந்து தூங்கி போயிட்டேன். எனக்கு தெரியாம சில விளைச்சர்கள்லாம் என் மனைவியை கடத்திட்டு போயிட்டா. நான் சில நாள் அங்கேயே இருந்து தேடியும் இவ கிடைக்கவே இல்லை. அதனால காசிக்கு போய் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு எந்த இடத்துல நான் என் மனைவியை தொலைச்சேனோ அதே இடத்துக்கு நேரா போனேன். அப்போ இவன் முஸ்லிம் மாதிரி பர்தாலாம் போட்டுட்டு இருக்கா, எனக்கு அடையாளமே தெரியல. ஆனா என்ன அடையாளம் பார்த்த இவ என்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நிறைய மேய்ச்சல்கள்லாம் என்னை மோசம் பண்ணிட்டா, இனி நான் உங்களுக்கு பயன்படவே மாட்டேன், ஆனா உங்க கூட என்னால் இங்கேயே இருக்க முடியாது, உங்க கூட வந்து உங்களுக்கு ஒரு வேலைக்காரியாவது இருந்து கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்றா. என்னாலையும் இவளை விட்டுட்டு போக முடியாது, எனக்கும் அதுக்கு மனசு இல்லை. இவ பண்ணதுக்கு யாரு பிராயச்சித்தம் சொல்லுவா அப்படின்னு கேட்கும்போது, லக்ஷ்மீதர கவி வீட்டுக்கு போங்கோ, அவர் வரி காட்டுவார் அப்படின்னு சில பேர் சொன்னா. இதனாலதான் என் மனைவி அழிச்சுட்டு இங்க வந்திருக்கேன், நீங்க தான் வழிகாட்டணும் அப்படின்னு ஜெகநாத கவி கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ ஜெகநாத கவி சொல்ற, கவலைப்படாதீங்கோ, உங்க மனைவிய ராம ராம ராமான்னு 3 தடவை சொல்லுங்கோ, அவ பண்ண பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல, உடனே உள்ளேந்து ஜெகநாத கவியோட அம்மா சொல்றா,
ஏண்டா ஜெகநாதா, எதுக்கு இப்படி 3 தடவை சொல்ல சொல்லி ராமநாமத்தோட பவரை குறைக்க? ஒரு தடவை சொன்னாலே என்ன பாவமெல்லாம் போயிடுமே அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் வாசல்ல உட்கார்ந்து கேட்டு இருக்க போது என்றால் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே உள்ள வர. ஒரு சன்னியாசி உள்ள வந்த உடனே ஜெகநாத கவி நமஸ்காரம் பண்ற. தான் யார், எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் சுவாமிகள் சொல்றார். சுவாமிகள் அந்த தம்பதிகளை பார்த்து, இப்படிப்பட்ட இந்த ராமநாமத்தோட மகிமை நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது, அதை இந்த லோகமும் நம்பணும். அதனால நாளைக்கு காத்தால இந்த ஊரறிய கோயில் குளத்துல இந்த அம்மா இப்ப இருக்கக்கூடிய இதே ஸ்திதியில ராமநாமத்தை சொல்லி முழுகணும். அப்பதான் இந்த ராமநாமத்தோட மகிமை இந்த லோகம் பூரா பரவும் அப்படின்னு சொல்ற. அந்த தம்பதிகளும் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அன்னைக்கு ராத்திரியே அந்த ராம சித்தாந்த கௌமுதிய பூரா படிச்சு முடிச்சுட்டு மறுநாள் காலம்பர அந்த புஸ்தகத்தை ஜெகநாத கவிக்கிட்டேயே கொடுத்துட்டு நேர சுவாமிகள் கோயிலுக்கு கிளம்புறா. இந்த விஷயம் ஊர்ல இருக்க ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிய வர்றது. கோயில்ல ஊரே கூடியிருக்கு. எல்லாரும் ராமா ராமா ராமான்னு ராமநாமத்தை கோஷம் பண்றா. அப்போ இந்த அம்மா அப்படியே கூடி குழுகிண்டு ராமா ராமான்னு சொல்லிட்டே அந்த குளத்துல முழுகிறா. முழுகும் போது அந்த அம்மா அந்த மிளேச்சர்கள் ட்ரெஸ்ல தான் இருந்தா. ஆனா இருந்திருக்கும் போது அவ தொலைஞ்சு போன அன்னைக்கு எந்த ஸ்திதியில எப்படி குங்கும பொட்டு வச்சுண்டு புடவை கட்டிண்டு தலையில பூ வச்சுட்டு இருந்தாலோ அதே ஸ்திதியில எழுந்தாளாம். இதை பார்த்ததும் ஜனங்கள் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் ஆடுறது. இப்படி ராமநாமத்தோட புகழ் இந்த லோகம் பூரா பரவ ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் சுவாமிகள் நேர காஞ்சிபுரத்துக்கு வர வந்து நாம சித்தாந்தம் பண்ணிட்டு இருக்க. நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ற. நாமாமிருத ரசூதயம், நாமாமிருத ரசாயனம், நாமாமிருத ரசார்ணவம், நாமாமிருத சூரியோதயம், நாமாமிருத தரங்கம், இப்படி நிறைய கிரந்தங்கள் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் சுவாமிகள் காஞ்சிபுரத்துல பண்ணிட்டு இருக்க சமயத்துல ஆத்ம போதேந்திரால் காசியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வர வந்து பகவன் நாம போதேந்திராலோட கிரந்தங்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய வித்வத் சபையில எல்லார் முன்னிலையிலையும் அரங்கேற்றம் பண்ற. கொஞ்ச காலத்துல ஆத்ம போதேந்திரால் சித்தி அடைஞ்சிடுறார். காஞ்சி மடத்தோட பீட்டாதிபதியா பகவன் நாம போதேந்திரால் மடத்திலேயே இருந்திருக்கார். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தன்னோட ஒரு சிஷ்யருக்கு சன்னியாசம் கொடுத்து மடத்து பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ராமநாமத்தை இந்த லோகம் பூரா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக யாத்திரை கிளம்புறார். கிளம்பி நேர திருவிசைநல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரார். அங்கதான் ஸ்ரீதரையாவால சந்திக்கிறார். இவா 2 பேருக்கும் பரீட்சையம் ஏற்பட்டு 2 பேருமா பகவன் நாமத்தை லோகம் பூரா சொல்லிட்டே வரா. இப்படி சொல்லிட்டு வர சமயத்துல ஒரு நாள் பெரம்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வரா. அந்த கிராமத்துல ஒரு தம்பதிகள் தன்னோட ஆத்துக்கு சுவாமி பிக்ஷைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. சுவாமிகளும் ஐயாவாலும் அவ ஆத்துக்கு பிக்ஷைக்கு போறா. இப்படி பெரியவா பிக்ஷை எடுத்துட்டு இருக்க சமயத்துல அந்த தம்பதிகள் ஒரு சின்ன பையனோட வந்து நமஸ்காரம் பண்றா. சொல்றா, இவன் எங்களோட பையன், 5 வயசாகுது, பிறந்ததுலேருந்து பேசவே இல்லை, பிறவி ஊமை, சுவாமிதான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றா. சாப்பிட்டு இருந்த பெரியவா டக்குன்னு எழுந்துடுறா. உடனே அந்த தம்பதிகளுக்கு மனசுல பயம் வந்துடுறது. ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டோமா, தப்பு பண்ணிட்டோமா தெரியலையேன்னு பதட்டம் ஆடுறது. இருந்த பெரியவா டக்குன்னு வெளியே வந்துடுறா. பின்னாடியே அந்த தம்பதிகள் கேட்டுட்டே வரா, சுவாமி நாங்க ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டோமா, இப்படி பண்ணியிருந்தா மன்னிச்சுடுங்கோ, பிக்ஷையில இப்படி பாதியிலேயே எழுந்துட்டேன்னு சொல்லிட்டே வரா. அதுக்குள்ள சுவாமிகள் மனசுல நினைச்சுக்கிற, இப்படி வாய் பேச முடியாத குழந்தையினால எப்படி ராமநாமத்தை சொல்ல முடியும், இந்த பகவான் எப்படி இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு மனசுக்குள்ள தவிச்சு இருக்க. அந்த சமயத்துல அந்த குழந்தை என்ன பண்றது, சுவாமிகளோட அந்த உச்சிஷ்டத்தை வாயில போட்டுக்கிறது. அதை போட்டு இந்த அடுத்த க்ஷணம் 5 வருஷமா பேசாத அந்த குழந்தை ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டே வாசல்ல வர்றது. இத்தனை வருஷமா பேசாத அந்த குழந்தைய ராம நாமத்தோட வாசல்ல பார்த்ததும் பெத்தவா 2 பேருக்கும் பரம சந்தோஷமா இருக்கு. சுவாமிகளுக்கும் ஆச்சரியமா இருக்கு. உடனே அந்த தம்பதிகள் குழந்தையோட வந்து நமஸ்காரம் பண்றா சுவாமிகளை. சுவாமிகளும் அந்த குழந்தைக்கு ராமநாமத்தை கிரமமா உபதேசம் பண்ற. இப்படி அந்த சின்ன வயசுலயே இந்த குழந்தைக்கு பாகவத புராணம் எல்லாம் படிக்கிற அளவுக்கு ஒரு ஞானம் ஏற்பட்டுறதா. இப்படி ராமநாமத்தை லோகம் பூரா சொல்லிட்டே வர. கொஞ்ச நாள் சுவாமிகள் பெரம்பூர்லயே தங்கி இருக்க. அவர் அங்கேருந்து கிளம்புற சமயத்துல அந்த ஊர்ல இருக்க ஜனங்கள் எல்லாரும் சுவாமிகளை விட்டு பிரிய மனசு இல்லாம ரொம்ப வருத்தப்படுறா.
சுவாமிகளோட பாதுகையாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ சுவாமிகள் தன்னோட பாதுகையை கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுற. அதுக்கப்புறம் அங்க ஒரு பஜனை மடம் அமைச்சு அந்த பாதுகையை அங்க வச்சு தினமும் அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு வந்தா. இன்னைக்கும் பெரம்பூர்ல அந்த பாதுகா மண்டபமும் பாதுகையும் இருக்கிறதா சொல்றா. இப்படி இந்த ராமநாம சித்தாந்தத்தை லோகம் பூரா சொல்லிண்டே வர கடைசியா கோவிந்தபுரத்துக்கு வர. சுவாமிகளுக்கு பொதுவாகவே குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளோட அடிக்கடி விளையாடுவார். குழந்தைகளோட திருப்திக்காக குழந்தைகள் என்ன பண்ணுவா, அடிக்கடி சுவாமியை மணல்ல போட்டு மூடிடுவா. சுவாமிகள் டக்குன்னு எழுந்து வந்துடுவாராம். இதை அடிக்கடி பண்ணுவார். ஒரு சமயம் சுவாமிகள் அந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டு, இப்பவும் போல நீங்க இந்த மணல்ல போட்டு மூடிடுங்க, மூடிட்டு ஆத்துக்கு போயிடுங்க, நாளைக்கு காலம்பர வந்தேன்னா நான் மணல்ல இருந்து எழுந்துடுவேன் அப்படின்னு சொல்ற. உடனே இந்த குழந்தைகள்லாம் சுவாமிகள் சொன்ன மாதிரியே அவரை மணல்ல மூடிட்டு ஆத்துக்கு போயிடுறா. ஒரு நாள் காலம்பர ஊர் ஜனங்கள் எல்லாரும் சிஷ்யர்கள் எல்லாரும் சுவாமிகளை காணாம எல்லா இடத்துலயும் தேடுறா. அப்போ இந்த குழந்தைகள்லாம் முந்தான சாயங்காலம் நடந்த விஷயத்த சொல்றா. எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாயிடுது. அந்த மணலை எடுத்து சுவாமிகளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் போறா. அப்போ ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது, நான் இவ்விடத்திலேயே ஞானமயமான சித்த சரீரத்துல இருந்துட்டு ஜீவமுக்தரா யோக சக்தியினால லோகக்ஷேமார்த்தம் பகவன் நாம கீர்த்தனம் செய்துண்டே இருக்கிறதுனால இதுக்கு யாரும் விக்னம் பண்ண வேண்டாம். இதுக்கு மேல ஒரு பிருந்தாவனம் அமைச்சு ஆராதனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது. அதை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் குருபக்தியோட அந்த இடத்துக்கு மேல ஒரு துளசி மாடம் அமைச்சு அதுக்கு மகா அபிஷேகம் பண்ணி எல்லாரும் நாமத்தை சொல்லிட்டு வந்தா. அன்னிலேருந்து இன்னி வரையில கோவிந்தபுரத்துல சுவாமிகளோட அதிஷ்டானத்துல தினமும் ராமநாமம் சொல்லிட்டு இருக்கா. இப்படி கலியுகத்துல ராமநாமம் தான் தாரக மந்திரம் அப்படிங்கிறத பிரத்யட்சமா சொன்ன குருநாதால் சுவாமி பகவன் நாம போதேந்திரான். அடுத்தது நம்ம உமாச்சி தாத்தாவா இருக்கக்கூடிய மகாபெரிவா. அவ காமாட்சியாகவும் மூகசங்கராகவும் சதாசிவ பிரம்மேந்திராளாவும் ஆதிசங்கராவும் போதேந்திராளாவும் இருந்துட்டு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. பெரிய வாழ பார்க்கணும், பேரின்பம் சேர்க்கணும், பெரியவா நாமம் சொல்லி பிறவி பிணிய தீர்க்கணும், பிறவி பிணிய தீர்க்கணும், பெரிய வாழ பார்க்கணும், பேரின்பம் சேர்க்கணும், பெரியவா நாமம் சொல்லி பிறவி பிணிய தீர்க்கணும், பிறவி பிணிய தீர்க்கணும். காவி உடை அணிந்தவர் கருணை மழையானவர், கணவருக்கு துன்பம் வந்தால் அரவணைத்து காப்பவர், அரவணைத்து காப்பவர், பெரிய வாழ பார்க்கணும், பேரின்பம் சேர்க்கணும், பெரியவா நாமம் சொல்லி பிறவி பிணிய தீர்க்கணும், பிறவி பிணிய தீர்க்கணும். எல்லாம் அறிந்தவர், எங்குமே நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர், எங்குமே நிறைந்தவர், ஏகாந்த நிலையினிலே எல்லோரையும் ஈர்ப்பவர், எல்லோரையும் ஈர்ப்பவர், பெரிய வாழ பார்க்கணும், பேரின்பம் சேர்க்கணும், பெரியவா நாமம் சொல்லி பிறவி பிணிய தீர்க்கணும், பிறவி பிணிய தீர்க்கணும். மழலையாய் சிரிப்பவர், மனமெல்லாம் நிறைப்பவர், மழலையாய் சிரிப்பவர், மனமெல்லாம் நிறைப்பவர், மண்ணில் மகா தெய்வமாகி மனமெல்லாம் இனிப்பவர், மனமெல்லாம் இனிப்பவர், பெரிய வாழ பார்க்கணும், பேரின்பம் சேர்க்கணும், பெரியவா நாமம் சொல்லி பிறவி பிணிய தீர்க்கணும், பிறவி பிணிய தீர்க்கணும். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். அந்த தெய்வமே குழந்தையா பிறந்து சுவாமிநாதனா வளர்ந்து படிச்சு பெரியவாளாகி மடாதிபதியாகி மகா பெரியவாளாகி
ஜெகத்குருவாகி தெய்வமானவர் தான் நம்ம உமாச்சி தாத்தாவான மகா பெரியவா. பெரியவாள நாம எல்லாரும் நடமாடும் தெய்வம், நடந்து வரும் தெய்வம், கண்கண்ட தெய்வம், காருண்ய தெய்வம், கலியுக தெய்வம் அப்படின்லாம் கூப்பிடுவோம். பரமேஸ்வரனோட அம்சம் தான் பரமாச்சாரியாள். ஆனா மகா பெரியவா பரமேஸ்வரனா மட்டும் அனுகிரகம் பண்ணலையாம். காமாட்சியா, காளியா, ஆதிசங்கரரா, காஞ்சி மகான்களா பல பேருக்கு பல ஸ்வரூபங்கள்ல அனுகிரகம் பண்ணியிருக்க. நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் பெரியவாளோட அனுகிரகத்தை அனுபவிச்சிருக்கா. அந்த அனுபவங்களை சொல்லவும் சொல்லியிருக்கா. அதுல சிலதான் அடியேன் இப்போ சொல்ல போறேன். ஆதிசங்கரர் முதல்ல பண்ண ஸ்லோகம் கனகதாரா ஸ்லோகம். அவர் பாடின உடனே கனகமழை பெஞ்சது. இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இப்ப சமீப காலத்துல அதே ஆதிசங்கரர் ஸ்வரூபமா இருக்கிற மகா பெரியவாளுக்கு முன்னாடி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடின உடனே கனகமழை பெஞ்சினான். ஒரு சமயம் மகா பெரியவா காமாட்சி அம்பாள் கோயில் தரிசனம் பண்றதுக்காக போறா. அப்ப அந்த மேனேஜர் கிட்ட கேட்கிற, நீ அம்பாள் கோயில் விமானம் ஒரே செம்பா வச்சிருக்கேன், தங்க ரேக்க போடலையா அப்படின்னு கேட்கிறா. அந்த மேனேஜர், பண வசதி இல்லை பெரியவா, எங்களுக்கும் போடணும் தான் ஆசை, அவ்வளோ உனக்கு எங்க போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ற. அப்ப பெரியவா ஒரு ஆச்சாரிய கூப்பிடுற. அந்த ஆச்சாரிய அந்த விமானத்தை எடுத்து அளந்து பார்த்துட்டு உத்தேசமா இவ்வளவு பவுன் வேணும் அப்படின்னு சொல்ற. அப்ப பெரியவா மடத்துக்கு போறார். அவருக்கு அவ்வளவு பவுனுக்கு எங்க போறதுன்னு தெரியல. தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார். அப்போ மகாராஜபுரம் விஸ்வநாதையர் பெரியவாளை பார்க்கறதுக்காக வர. பெரியவாளை நமஸ்காரம் பண்ற. பெரியவா சொல்றா, எனக்கு காமாட்சி அம்பாள் கோயில் விமானத்துக்கு தங்க ரேக்க போடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அவ்வளோ பவுனுக்கு எங்க போறதுன்னு தெரியல. மனசு ரொம்ப பாரமா இருக்கு. உன்னோட பாட்டு கேட்கா என் மனசுல இருக்க பாரம் கொஞ்சம் குறையும் போல இருக்கு. உனக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப அவரும் ஏதோ தெரியும் பெரியவா அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறேன். யாருக்கெல்லாம் தெரியுமோ அவர் கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறார். இப்படி எல்லாரும் பாடி முடிச்ச உடனே அங்க இருந்த பெண்மணிகள் எல்லாம் அவ போட்டு நகை நட்டு எல்லாத்தையும் கட்டி பெரியவா முன்னாடி வச்சிருக்காளாம். பெரியவா உடனே அந்த ஆச்சாரியை கூப்பிட்டு எடை போட்டு பார்க்க சொல்றாரு. அந்த ஆச்சாரியும் எடை போட்டு பார்க்குறேன். அந்த ஆச்சாரி எவ்வளவு பவுன் கேட்டாரோ அதுக்கு ஒரு குந்துமணி கூட குறையாம அவ்வளவு சரியா இருந்துதான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆதிசங்கரர் பரமேஸ்வரனோட அம்சம். அதே மாதிரி மகா பெரியவாளும் பரமேஸ்வரனோட அம்சம். ஆதிசங்கரோட பரம்பரையில வந்தவர் தான் மகா பெரியவா. பரமேஸ்வரனே திரும்பி மகா பெரியவாளா அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு மகா பெரியவா இந்த இடத்துல நிரூபணம் பண்ணாலாம். நம்ம எல்லாரும் மூக்கசங்கரோட கதையை அனுபவிச்சோம். அதுல அம்பாளோட உச்சிஷ்டம் பட்டு மூக்கசங்கரருக்கு பேச்சு வந்து கவிதை மழை பொழிஞ்சார் அப்படின்னு நாம எல்லாரும் பார்த்தோம். அது பல காலங்களுக்கு முன்னாடி நடந்தது. அம்பாளையோ மூக்கசங்கரையோ யாரும் பார்த்ததில்லை. ஆனா மகா பெரியவால நிறைய பேர் பார்த்திருக்கா. மகா பெரியவா யாரு? சாட்சாத் காமாட்சி அம்பாளோட ஸ்வரூபம் இல்லையா? எப்படி அம்பாள் மூக்கசங்கரரை பேச வச்சாலோ அதே மாதிரி மகா பெரியவாளும் ஒரு ஊம குழந்தைய பேச வச்சாலும். ஒரு சமயம் பெரியவா தரிசனம் கொடுத்துருக்கா. நிறைய பேர் கியூல நிற்கிறா. வர குழந்தைகளுக்கு எல்லாம் பெரியவா கற்கண்டு கொடுத்துருக்கா. அப்போ ஒரு குழந்தை வருது, கூடவே அம்மா அப்பாவும் வரும். அப்ப அந்த அம்மா அப்பா சொல்றா, பெரியவா பிறவி உண்மை பெரியவா, நீங்க தான் எப்படியாவது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு மனசுருக பிரார்த்தனை பண்ணிக்கிறா. பெரியவா அந்த குழந்தையோட கையில கற்கண்டு கொடுத்துட்டு வாயில போட்டுக்க சொல்ற. அந்த குழந்தை வாயில போட்டுன உடனே ராமா சொல்லு ராமா அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தையும் ராமான்னு சொல்றது சுத்தி இருக்கிறவா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு. அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இதை பார்த்த ஒரு உபன்யாசகர் பெரியவா மேல ஒரு ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்றேன். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே பிரவர்த்தந்தே எனப் புனः தஸ்மை கஸ்மை சித்து ஆனந்த சந்திரிகா மௌளையே நமஹா அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த மகானை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லையோ, எந்த மகானை கண்டதும் பிறவி ஊமை பேசும் சக்தியை பெறுகிறானோ அந்த சந்திரிகா மௌலியான என்னுடைய குருநாதரை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ற. எப்படி அம்பாள் மூக்கசங்கரரை பேச வச்சாலோ அதே மாதிரி மகா பெரியவா இந்த ஊம குழந்தைய பேச வச்சாலாம். காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோடி தரிசனம் காரகான புண்ணியம். காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோடி தரிசனம் காரகான புண்ணியம். ஆராதனருமணம் பரவும் ஸ்ரீபாதமே சதுர்வேத கீத
தரிசனம் காண காண புண்ணியம் காண கோட்டி தரிசனம் காண காண புண்ணியம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். நம்ம எல்லாரும் சதாசிவ பிரம்மேந்திராள் சுவாமிகளோட கதையை அனுபவிச்சோம். ஒரு சமயம் தஞ்சாவூர்ல இருந்த ராஜாவோட பொண்ணுக்கு கண்ணுல ஏதோ ஒரு பிரச்சனை, கண் பார்வை குறைஞ்சுட்டே வருது. அந்த ராஜாவும் என்னென்னமோ வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்க்கறார். ஆனா அந்த பொண்ணோட கண் பார்வையை சரி பண்ணவே முடியல. இப்ப அந்த வைதிகர்கள்னா, நீங்க போய் சமயபுரம் மாரியம்மனை பாருங்கோ அப்படின்னு சொல்ற. அந்த ராஜாவும் உடனே கிளம்பி போற. தஞ்சாவூர் ஹைவே கிட்ட வந்த உடனே அந்த ராஜாவுக்கு ஒரு குரல் கேட்கறது. நான் இங்கதான் இருக்கேன், நீ எங்க போற? நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் அந்த ராஜாவுக்கு திரும்பி திரும்பி கேட்கறது. அந்த குரல் வர திசையை நோக்கி போறேன். இங்க போனா ஒரு பாம்புத்துக்கு பக்கத்துல பிரம்மேந்திராள் படுத்துன்னு இருக்க. இந்த ராஜா ஏற்கனவே சுவாமிகளோட கருணையும் பெருமையும் தெரியும். பார்த்த உடனே நமஸ்காரம் பண்றேன். நான் எதுக்கு போறோம், எங்க போறோம், நான் பொண்ணுக்கு கண்ணு இருக்கிற பிரச்சனை, குரல் கேட்டதுன்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றேன். இப்படி அதை கேட்ட உடனே பிரம்மேந்திராள் அந்த பாம்பு புத்திலேருந்து மண் எடுத்து அந்த ராஜாவோட கையில கொடுக்குறேன். கண்ணை தடவி விடு அப்படின்னு ஜாட காட்டுற. இந்த ராஜா அந்த மண் பிரசாதத்தை வாங்கிட்டு தன்னோட பொண்ணோட கண்ணில் தடவி விடுற. பிரம்மேந்திராள் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்றார். அதை எடுத்துட்டு வந்தோடனே அதை வாங்கி அந்த பாம்பு புத்து மேலே ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்றார். கூடவே அம்பாளையும் பிரதிஷ்டை பண்றார். அந்த ராஜாவும் அவரோட பொண்ணும் பிரம்மேந்திராள் கூடயே கொஞ்ச நேரம் இருக்கா. அந்த மண் பிரசாத அந்த தடவின கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணுக்கு கண்ணில் இருந்த இரிட்டேஷன் எல்லாம் போய் மங்களா இருந்த பார்வை தீர்க்கமா தெரிய ஆரம்பிச்சுன்னா. இது ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பிரம்மேந்திராளையோ அந்த ராஜாவையோ யாரும் பார்த்ததில்லை. ஆனா அதே பிரம்மேந்திராள் ஸ்வரூபமா இருக்கிற மகா பெரியவாளை பார்த்திருக்கோம். நம்ம எல்லாருக்கும் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் தெரியும். அவ பெரிய டான்சர். அவளுக்கு ஒரு சமயம் கண்ணுல ஏதோ ஒரு பிரச்சனை, அடிக்கடி கண் செவந்துக்கிறது. டாக்டரை போய் அவ பாக்குறா. டாக்டர் இதுக்கு பர்மனன்ட் கியூர் கிடையாது, டெம்பரரி சொல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிடுறா. அவ பெரியவாளோட ரொம்ப பரிச்சயம், பெரியவாளோட அத்தியந்த பக்தர். அவளுக்கு கண்ணில் இருக்கிற பிரச்சனையை அவள் பெரியவா கிட்ட சொல்லலை. ஒரு சமயம் பெரியவாளை தரிசனம் பண்ண போறா. இப்போ பெரியவாளை நமஸ்காரம் பண்ண உடனே பெரியவா கேட்குறா, உனக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது நம்ம கண்ணில் இருக்கிற பிரச்சனையை அவருக்கு சொல்லவே இல்லையே, ஆனாலும் நம்மளை அம்மா மாதிரி பார்த்து நம்மளோட உடம்பை பற்றி கேட்குறாரே அப்படின்னு அப்போதான் நான் கண்ணில் இருக்கிற பிரச்சனையை சொல்றா. ஆமா பெரியவா, அடிக்கடி கண் கொஞ்சம் செவந்துக்கிறது, ரொம்ப பார்க்க படிக்கலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டரை போய் பார்த்தேன், அவள்லாம் அதுக்கு பர்மனன்ட் கியூர் கிடையாது, டெம்பரரி சொல்யூஷன்லாம் சொல்லிட்டா. நான் அடிக்கடி ஐட்ராப்ஸ் விட்டுக்கிறேன், அப்போ கொஞ்சம் தேவையில்லையா இருக்கு, அதுக்கப்புறம் திரும்பி செவந்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியவா அப்படின்னு சொல்றா. பெரியவா அவளோட கையில பழப்பிரசாதத்தை கொடுத்து 2 நிமிஷம் அவளோட கண்ணை பார்த்தாலும் அவளால் அந்த கட்டாட்சத்தை உணர முடியறது. டாக்டர்ஸ்லாம் அதுக்கு பர்மனன்ட் கியூரே கிடையாதுன்னு சொல்லிட்டா. ஆனா பெரியவாளோட கட்டாட்சத்தினால 2 நிமிஷத்துல அவளோட கண்ணில் இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாளா. எப்படி 1500 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மேந்திராள் அந்த பொண்ணோட கண்ணை சரி பண்ணாரோ, அதே பிரம்மேந்திராள் ஸ்வரூபமா இருக்கிற மகா பெரியவா டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களோட கண்ணை சரி பண்ணாளா. இதை அவளே சொல்லியிருக்கா. ஒரு சமயம் நம்ம எல்லாரும் போதேந்திராளோட கதையை அனுபவிச்சோம். அவர் நாம சித்தாந்தம்லாம் பண்ணியிருக்கார். அவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். அவரை பார்க்கறதுக்கான பாக்கியம் எல்லாம் நமக்கு கிடைக்கல. ஆனா அதே போதேந்திராள் ஸ்வரூபமா இருக்கிற மகா பெரியவாளை நாம பார்த்திருக்கோம். ஒரு சமயம் மகா பெரியவாளை பார்க்கறதுக்கு ஒரு பாமர பக்தன் வர. அவர் அன்னைக்கு மடத்துல நிறைய கூட்டம் இருக்கு, நிறைய பேர் கியூல நிற்கிறா. ஆனா இந்த பக்தன் மட்டும் முந்தி அடிச்சுட்டு முன்னாடி வர. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இருங்கோ நீங்க கண்டிப்பா பெரியவாளை பார்க்கலாம், ஒவ்வொருத்தரா போய் பெரியவாளை பார்க்கலாம்னு சொல்றேன். ஆனா அவர் அதெல்லாம் கேட்கல, முந்தி அடிச்சுட்டு போற. பெரியவா தீர்க்கதரிசி இல்லையா? அந்த பக்தன் முந்தி அடிச்சுட்டு வரதை பார்க்க உடனே அந்த பக்தனை கூப்பிடுற. அந்த பக்தன் சொல்ற, பெரியவா எனக்கு ரொம்ப தீராத பிரச்சனை பெரியவா, நீங்க தான் எனக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும், நீங்க தான் எனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணணும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியவா அப்படின்னு ஒரு பதட்டத்தோட சொல்ற. பெரியவா சொல்றா, இரு கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து ராமநாமம் சொல்லு, நானே உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ற. அந்த பக்தனும் அங்க உட்காந்து கொஞ்ச நேரம் ராமநாமம் சொல்லிட்டு இருக்க. இப்படி கொஞ்ச நேரம் மாறுது. பெரியவா தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்தனை கூப்பிடுற. அப்போ அந்த பக்தன் கிட்ட, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுப்பா அப்படின்னு கேட்குற. அந்த பக்தனும் சொல்ற, பெரியவா எனக்கு ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா, நிறைய பிரச்சனை பெரியவா. வருமானம் போத மாட்டேங்கிறது, இப்போ பையனுக்கு வேலை கிடைக்கல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு வர சம்பாத்தியம் வீட்டில் போற மாட்டேங்கிறது, அதனால நிம்மதி இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியவா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ற. இப்போ பெரியவா நீ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குற. அவன் ராமநாமம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ற.
அதையே நீ தினமும் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணு, உன் பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு எதுவுமே புரியல. என்ன பெரியவா, ராமநாமம் சொன்னா எப்படி பெரியவா இந்த பிரச்சனையெல்லாம் சரியா போகும், எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றாரு. பெரியவா சொல்றா, ராமநாமம் சொன்னா யார் வருவா? ஆஞ்சநேயர் வருவார்ல. ஆஞ்சநேயர் யாரு? பரமேஸ்வரனோட ஸ்வரூபம். அப்ப சிவபெருமான் வந்துடுவார். சிவபெருமான் யாரு? அர்த்தநாரீஸ்வரர் இல்லையா? சிவபெருமான் வந்தா அம்பாளும் கூடவே வந்துடுவா. சிவம் அப்படின்னாலே மங்களம், அதனால லக்ஷ்மி வந்துடுவா. லக்ஷ்மி யாரோட மார்புல இருக்கா? மகாவிஷ்ணுவோட மார்புல இருக்கா இல்லையா? அதனால லக்ஷ்மி வந்தா மகாவிஷ்ணுவும் கூடவே வந்துடுவார். அம்மா அப்பா கைலாசத்துல இல்லை அப்படின்னு உடனே பிள்ளை யாரும் முருகனும் வந்துடுவார். கைலாசமும் காலியா இருக்கு, வைகுண்டமும் காலியா இருக்கு அப்படின்னு உடனே பிரம்மலோகத்துல இருந்து பிரம்மாவும் சரஸ்வதியும் வந்துடுவா. இவா எல்லாரும் வந்துட்டா உன் வாழ்க்கையில எதுப்பா பிரச்சனை? பிரச்சனையே இருக்காதே. அதனால தினமும் நீ ஒரு 1/2 மணி நேரம் ராமநாமம் சொல்லு அப்படின்னு ராமநாமத்தோட மகிமைய ஒரு பாமர பக்தனுக்கு மகாபெரியவா எடுத்து சொன்னாளாம். இப்படி மகாபெரியவா காமாட்சி அம்பாளா, மூக்கசங்கரரா, ஆதிசங்கரரா, குருநாத்தாளா, பிரம்மேந்திராளா, பகவன் நாம போதியர்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்வரூபத்துல அனுகிரகம் பண்ணியிருக்கா. பெரியவா அம்பாளா, சங்கரரா, குருநாத்தாளா மட்டும் இல்லாம தாயும் ஆனவராவும் இருந்து இன்னைக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இப்பேற்பட்ட மகாபெரியவா ஜெயந்தி அன்னைக்கு எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா பெரியவர்களுக்கும் ஓம் ஸ்ரீ காஞ்சி ஜெகத்குருவே ஹர ஹர சிவயன பாடி பணிந்தோம், ஹர ஹர சிவயன பாடி பணிந்தோம், ஜகமெங்கும் அமைதியேதா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 குருவே. ஆனந்தி மேடம் அம்மா மோகனாஜி சொல்லுங்க. இங்கே கூர்மையிருக்கும் எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். திருமதி மோகனா அவர்களின் குழுவினர் நமக்கு 1 மணி நேரமாக காது கேட்காத ஒரு இன்ப நிகழ்ச்சியை கொடுத்துள்ளார்கள். திருமதி மோகனா அவர்கள் சுமார் 4 வருஷத்திற்கு முன்பு ஏதோ ஒரு கேஷுவலாக பெரியவா இல்லத்துக்கு வர சொன்னோம். அதுக்கப்புறம் பெரியவா இல்லத்தினுடைய ஒரு அங்கமாகவே ஆயிட்டா. இப்போ எல்லா ஒரு நிகழ்ச்சிகளும் கலந்து பண்ணிட்டு இருக்கான். இதில் நாம் ஜாஸ்தியாக சொல்லப்படுறதில்ல.
திருமதி மோகனா அவர்கள் என்னுடைய தாயாருடைய மாமா பேத்தி. மோகனாவுடைய கணவர் வந்து என்னுடைய எனக்கு சகோதரர். அதனால் எனக்கு ஏதோ ஒரு சமயத்தில் சொன்னேன், செக்ரட்டரி சுகன் அவர்கள் வர சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னார். ஆனால் இப்போ அவர் வந்து எனக்கே தெரியாமல் நிறைய பொருட்கள் நேரம் சொல்லிட்டு இருக்கார். இங்கே எல்லாரும் குழந்தைகள் ரொம்ப நமக்கே தெரியாத நிறைய சமாச்சாரங்கள்லாம் சொல்கிறான். இதில் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. எல்லாருக்கும் நல்லா தீர்காயுஷாக கொடுத்து மேலும் இதே மாதிரி பிரவச்சனங்கள் பண்ணி எல்லாரையும் சந்தோஷிக்கணும்னு நான் மகா பெரியவாளை பிரார்த்திக்கிறேன். நான் பேர் சொல்லி சொல்லுங்க. பேர் சொல்லி சொல்லுங்கண்ணா. நான் பேர் சொல்லி சொல்லு. மாமா பேர் சொல்லுங்களேன். அவ பேர் சொல்லுங்கப்பா. ஒரு குழந்தையின் பேர் சொல்லுங்க. சஹானா. அவகிட்ட கொடுங்க, அவளே சொல்லு. சஹானா எல்லாரும் கை தட்டணும். மகதீஸ்வரி. ஸ்ரீமயி. ஸ்ரீநிதி. ஸ்ரீமித்ரா. ரவி கிரண். மாமா இருக்கார், ஹார்மோனிய வாசி மாமா. வாங்க. சேர்ந்து வாங்கிக்கிறேன். நமஸ்காரம் பண்ணுங்க. ஹார்மோனியம் வாசிப்பாங்க மாமா. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்தவனுக்கு திருப்பி நான் தான் டிரான்ஸ்போர்ட் கொடுத்து அனுப்பிச்சேன். வரிசையா ஒரு நிமிஷம். இந்த சமயத்தை உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. நாதசுதாரி ஒரு ப்ரோக்ராம் போட்டுடலாம் அவளுக்கு. போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இன்னொரு தடவை போட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷம்.